Okay, that's fine. Hi, thanks, Kavindra. Hi, வணக்கம். கேக்குதா கதைக்கிறது? Brindalini, Titushika, okay, Anthony, Anne, right, Tanishan. Okay, so start பண்ணுவோம். Any doubts? Last class நாங்க பார்த்ததுல இருந்து good evening. Last class நாங்க பார்த்ததுல ஏதாவது doubts இருக்குதா? Clear பண்ணி கொண்டு போலாமா? Anything that you wanted to ask? இருந்தா சொல்லுங்க, அத கிளியர் பண்ணி கொண்டு போவோம். ஒண்ணுமில்ல. ஓகே, குட். ஓகே, ஸோ நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தது வந்து கிளையன்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தனாங்க. பேசிக்கா பார்த்தது வந்து இந்த கிளையன்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னென்று வாடிக்கையாளர் நம்பிக்கை நல்லுறவை எப்படி வளர்க்கறது, அதோட டிப்ஸ் பார்த்தனாங்க. எப்படி உங்களோட பேங்க்குக்கு அது இந்த சிஆர்எம் சொல்றது உதவியா இருக்கும்ன்றதை பற்றி பார்த்தனாங்க. இப்ப இந்த முறை நாங்க அடுத்தது பார்க்க போறதுக்கு முன்னால KYC நோ யோர் கஸ்டமர் ஒரு பாப்புலரான சப்ஜெக்ட். உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லுங்களா முதல்ல. KYC நோ யோர் கஸ்டமர், வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லுங்க. இது KYC என்றா என்னத்துக்காக யூஸ் பண்றீங்க யூசுவலா? அதுல பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Tushika? In case futureல இப்போ அந்த கஸ்டமரால வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது, ஸ்பெஷலி வந்து பண மோசடி அல்லது நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கஸ்டமரை பற்றி அறிஞ்சு கொள்றது. ஓகே, அப்ப இன் ஃபியூச்சர்ல அறிஞ்சு கொண்டா நீங்க கணக்கு ஓபன் பண்ணும்போது அவரை பத்தி அறிஞ்சு கொள்ள தேவை இல்லையா? அதுதான் சொல்லுங்க, கணக்கு ஓபன் பண்ணிக்கல, ஓபன் பண்ண கஸ்டமர் தானே. சோ அதை வச்சு சரி, நீங்க எந்த क्वेश्चन வந்து KYC ஓபன் பண்ண பிறகு செய்வீங்களா, ஓபன் பண்ண முன்னால செய்வீங்களா? ஓபன் பண்ண முன்னுக்கு. ஓகே, you know about the customer. Right, okay, any other answers? Dinesh, Anthony and Brindalini. Brindalini, சொல்லுங்க. Any other answer? KYC? Okay, right. So basically, yes, Tushika சொன்ன மாதிரி நாங்க டெஃபினிஷன்ஸ் முதல்ல பார்ப்போம். உங்கள் வாடிக்கையாளரை அறிவது அல்லது நிதி சேவைகள் வாடிக்கையாளர் வழிகாட்டுகள் அறிந்து கொள்வதில், தொழில் உறவை பேணுவதில் உள்ள அடையாளம் மற்றும் அபாயங்கள் சரிபார்க்க இந்த KYC வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்பெசிபிக்கலி சொன்ன மாதிரி AML, ஆன்டி மணி லாண்டரிங், பண மோசடி தடுப்பு என்ற இதுக்கு வந்து இந்த KYC ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல். நாங்க ஒரு கஸ்டமரை ஆன்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த கஸ்டமர் எங்களோட பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கோ கஸ்டமர் ஆக்குறதுக்கு முன்னாலேயே அவரை பற்றி தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேணும். அந்த என்ன மாதிரியான கஸ்டமரோட பேக்ரவுண்ட் என்ன, எங்க ஒர்க் பண்றாரு, அவருடைய பின்புலம் என்ன, பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சனா, PEP என்று சொல்லுவாங்க, பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன். சரியா? பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக, அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு கனெக்ஷன் அவருக்கு இருக்குதா? ஏன் அப்படி சொல்றது? ஏன் அந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன் அப்படின்றதுக்கு ஏன் நாங்க அந்த அதையும் பாக்குறது? எதனால அந்த PEP-ன்றதை நாங்க பாக்குறது? பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன், அவருக்கு அதாவது பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்ட் கனெக்ஷன்ஸ் எதுவும் இருக்குதா? எந்த வகையான கனெக்ஷன்ஸ் இருக்குது? அது பை எனி சான்ஸ் அத சில ஏதாவது வழிமுறைகள் அது தவறுதலா யூஸ் பண்ணுவாங்களா? எங்களோட பேங்கோட டிரான்சாக்ஷனுக்கு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஹிடன் அஜெண்டால இருக்கும் அது. ஸோ அதே முதலே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல, அந்த ஒரு காரணத்துக்காகவும் இருக்கலாம்.
மற்றது தென் வி சே பண மோசடி குற்றவியல் ஏதாவது ஆன்டி மணி லாண்டரிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா, டெரரிஸ்ட்ல ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா, ஏதாவது லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட ஏதாவது இல்ல மாட்டுப்பட்டிருக்காங்களா, எல்லாமே பற்றியுமே அறிந்து கொள்றதுக்கு இந்த கேவைசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சம்டைம்ஸ் நீங்க அதை கேவைசி செய்யும் போது உங்களுக்கு அந்த கஸ்டமரை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆனா கேவைசி செய்த பிறகு சில டிரான்சாக்ஷன் மானிட்டர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அதுவும் ஒரு வகையான கேவைசி தான். அந்த கஸ்டமரோட டிரான்சாக்ஷன்ஸ் என்ன வகையில வருது, அவர் சொல்லியிருப்பார் சில போல எனக்கு 50,000 தான் மாச சம்பளம்னு சொல்லியிருப்பார். அதான் கூட கேவைசி. நோயோ கஸ்டமர் உங்களுக்கு தெரியும், இவர் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு, 50,000 ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கிற 50,000 சம்பளம் வருது. திடீர்னு அவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 மில்லியன் வருது, டிபாசிட் ஒன்று வந்திருக்குது. அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கேவைசி பிரகாரம், அந்த கேவைசி எழுதுனதன் பிரகாரம் வந்திருக்குது 1 மில்லியன், சரியா? உங்களோட 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 ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படி என்னவா இருக்கும்? எனிவன்? மினுக்ஷன் 50,000 சேலரி எடுக்கிறவங்க, அவரேஜ்லி 50,000 சேலரி எடுக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு 1 மில்லியன் டிபாசிட் ஒன்று வந்திருக்குது. அதுக்கு மேலேயும் வந்துட்டு போயிருக்குது. என்ன ரீசனா இருக்கும்? என்ன செய்வீங்க நீங்க? உங்களுக்கு அப்படி விளங்கல? லோன் ஏதாவது அப்ளை பண்ணிருக்காங்க? லோன் அப்ளை பண்ணிருக்கலாம், இருக்கலாம். வேற லேண்ட் பர்ச்சேசிங் அப்படி ஏதாச்சும் இருக்கலாம். ஓகே, எனிதிங் எல்ஸ்? சம்மந்தமே இல்லாம 2-3 டிரான்சாக்ஷன்ஸ் வருது, 1 மில்லியன் வந்துருது. ஓகே, நீங்க சொன்ன இந்த மாசம் 1 மில்லியன், அடுத்த மாசம் டக்குனு 5 மில்லியன் வருது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஆன்சர் சொல்லுங்க. How will you react to that? இப்ப இந்த பிரான்ச் மேனேஜரோ யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும் இப்படி டிரான்சாக்ஷன் கூட வந்தா. ஓகே, பிரான்ச் மேனேஜர் என்ன செய்வார்? சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் ஒன்று ரேஸ் பண்றீங்களா உங்களோட பிரான்ச்ல? இருக்குது. என்ன கிரைட்டீரியா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லுங்க. என்ன கிரைட்டீரியா எஸ்டிஆர்னு சொன்னது? என்ன கிரைட்டீரியா ரேஸ் பண்ணுவீங்க? ஏன் அதை ரேஸ் பண்ணுவீங்க? எதுக்காக ரேஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இது சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் அப்படி செய்யறாங்க. த்ரெஷோல்ட் இருக்கா? அதுக்கு ஒரு த்ரெஷோல்ட் இருக்கா? ஏதாவது அமௌண்ட் இருக்கா? இந்த டிரான்சாக்ஷன்ல இந்த அமௌண்ட்டுக்கு மேல வந்தா நாங்க ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு த்ரெஷோல்ட் இருக்கா? அது தெரியல. ஓகே, எனிவன் எல்ஸ்? யாராவது பிரான்ச்ல இருக்கிறார்கள் இதை பத்தி தெரிஞ்சாக்கள்? எனிவன்? தனேஷன் அண்ட் இவர் சொல்றேன். இப்ப ஒரு யூஸ்வலி இந்த கேவைசி செய்யறதுக்கு முதலாவது காரணம் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும். சரி, நாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி 50,000 சம்பந்தப்பட்ட ஒரு மாச சம்பளத்துக்கு இருக்கிற ஒருத்தட்ட அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு ஒரு 1 மில்லியன் வருது. முதலாவது கூட ரியாக்ஷன் இருக்க வேணும். கஸ்டமருக்கு முதல்ல கால் பண்ணி கேட்கணும், இல்லாட்டி எங்கேயும் அந்த டிரான்சாக்ஷன் வந்தோன்னு முதல்ல விசாரிக்கணும் இன்டர்னலா. அது உங்களுக்கு பிடிக்க முடியாத சந்தர்ப்பத்துல கஸ்டமருக்கு சும்மா லைட்டா கால் பண்ணி கேட்கலாம், என்ன டிரான்சாக்ஷன் வந்திருக்குது, என்ன மாதிரி சொல்லி கேட்கலாம். ஏன் நீங்க கேட்கறது காரணம் என்ன? ஏன் நீங்க அதை கேட்பீங்க? பிரான்ச் மேனேஜருக்கு ஏன் சொல்ற நீங்க? என்ன ரீசனுக்கா? இது 2 வகையில சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த ஆன்சர் இதுக்குரிய ஆன்சர் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன். உண்மையாவே சம்திங் ராங். 50,000 செய்யறவருக்கு ஒருத்தருக்கு மேபி ஒரு மார்ச் மாதிரி பார்த்தோம்னு சொன்னா ஆபீஸ்ல போனஸ் கொடுத்துருக்கலாம் சில போல. என்ன சாதாரணமா சொல்ல போனஸ் ஒரு 2 வருஷம் போனஸ் ஏதோ நல்ல ஒரு கம்பெனியா போச்சு கொடுத்துருக்கலாம், அது போனஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி லேண்ட் டிரான்சாக்ஷன், ஏதாவது ஒரு வாகனத்தை வித்த காசு இன்னும் வந்திருக்கலாம். அப்படியும் இல்லாட்டி உண்மையாவே ஏதாவது பண மோசடி சம்பந்தப்பட்ட ஒரு அன்யூஷுவல் அமௌண்ட் வந்திருக்கலாம்.
நீங்க லோன்மையா போட்டிருக்கலாம். உங்களுக்கு என்னன்னு சரியா தெரியணும்னு சொன்னால் ஒன்று அவரை கண்டாக்ட் பண்ணணும், இல்லை எங்கேருந்து வந்திருக்கணும் நீங்க பார்க்கலாம். இப்ப சம்டைம்ஸ் நீங்க பாப்பீங்க லோக்கல் பேங்க்ஸ்ல இருந்து வந்ததை விட அங்கேயாவது வித்தியாசமான கண்ட்ரி, பனாமா, உகாண்டா, டான்சேனியா, வழக்கமா நாங்க டிரான்சாக்ஷன் பண்ணாத ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருக்கோம். அப்படி வந்தா முதலாவது அலர்ட் வந்து சம்திங் ராங். ஏன்னா யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு ப்ரோஃபைல் இருக்கிற ஒரு ஆளுக்கு சம்பந்தமே இல்லாத கண்ட்ரி, ஓகே யூஸ்வலி யூகே, யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, நாங்க யூஸ்வலி ஏஷியன் ஆக்கள் டீல் பண்ற கண்ட்ரிண்டா கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ எதுவும் பணம் அனுப்பி இருக்கலாம்னு கூட யோசிக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாத கண்ட்ரி சர்டன், ஃபார் எக்ஸாம்பிள் பனாமா பேப்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாட்டி வாசிங்க. பனாமா பேப்பர்ஸ் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இஷ்யூ. நீங்க வாசிங்க, அடுத்த கிளாஸ் பத்தி காய்ப்போம். கண்ட்ரி சர்டன் கண்ட்ரிஸ் லைக் பனாமா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல வந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடக்கிறது, ஃப்ராட் நடக்கிறது ரொம்ப கூட. அப்ப அது சம்பந்தப்பட்ட ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்னு விசாரிக்கவன். அப்படி இல்லாட்டி கூட ஜெனுவினா இருந்தா கூட ஒரு கேவைசி வந்து என்னது யூஸ்ஃபுல்லா இருக்குமெண்டா ஒரு பொட்டென்ஷியல் பிசினஸ் எடுக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி லோனா இருக்கலாம், இல்ல இல்லாட்டி வீடு வாங்கின காசா இருக்கலாம், ஒரு காரை வித்த காசா இருக்கலாம். அந்த காசு சும்மா வச்சிருக்கிறதுக்கு உடனே போட்டா அவர் சொல்ல எடுத்து வேற பேங்க்குக்கு போட சான்ஸ் இருக்கு. நீங்க நோட் பண்ணீங்கன்னு சொன்னா அது அப்படியே எடுத்து நீங்க பிரான்ச் மேனேஜருக்கோ நீங்களும் அந்த இனிஷியேஷன் எடுத்து அந்த காசு ஜெனுவினா வந்தா மட்டும் இனிஷியேஷன் எடுத்து ஒரு எஃப்டில போட்டுக்கொண்டு உங்களோட லைபிலிட்டி பேஸ் கூடுமா இல்லையா? உங்களோட பிரான்ச்சுக்கு வந்து அது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணலாமா இல்லையா? நீங்க சரியா அந்த மானிட்டர் பண்ணாத பட்சத்துல ஒன்று அது ஃப்ராடா இருக்கலாம், இல்ல பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணலாம். ஸோ கேவைசி சொல்றது அது ரெண்டுக்குமே பொதுவா இருக்கு. கிளியரா? நீங்க உங்களோட பிரான்ச்சஸ்லயோ உங்களோட டிபார்ட்மெண்ட்ல பிரான்ச் முக்கியமா இருக்கிறாக்கள் உங்களுக்கு தெரியுமா? யூஸ்வலி வந்து இப்படி பார்த்து அடிக்கடி பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்தா பார்த்து அது எல்லாத்தையும் நீங்க மானிட்டர் பண்ணி கன்வெர்ட் பண்றது உண்டா? எஃப்டியா கன்வெர்ட் பண்ற சான்சஸ் இருக்குதா? உங்களுக்கு மானிட்டரிங் மெக்கானிசம் ஒன்று இருக்குதா உங்களோட பிரான்ச்சஸ்லயோ? கேள்விப்பட்டிருக்கீங்களோ திதோஷிகா? பிருந்தாலினி இல்ல. ஓகே, பிருந்தாலினி பிரான்ச் சும்மா பார்க்கலாம். லைக் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு கூட கஸ்டமர்ஸ்க்கு இருந்தா நாங்க அதை வச்சு கன்வெர்ட் பண்றது. சோ அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பர்టిక్యులரா நீங்க அந்த ஒரு எஸ்டிஆர் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங்க்கு நான் கரண்ட்ல பிரான்ச்சிங் மேனுவல்ஸ் நான் ரீசெண்ட் அப்டேஷன்ல இருக்கேல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. அது கஸ்டமர்ஸுக்கு தெரியாது, ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் தெரியும். மோஸ்ட்லி வந்து சென்ட்ரல் பேங்க் இதுபடி 1 மில்லியனுக்கு மேல ஒரு டிபாசிட் வந்தா அத்தனை டிரான்சாக்ஷனையும் ரிப்போர்ட் பண்ணுவார். ஏனென்றா ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் இப்ப இந்த அமௌண்ட் வந்து கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப சில பேர் ஃப்ராட் பண்ற கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? சரியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்தீங்கன்னா 900,000 ஒரே அக்கௌண்ட்ல ஒரே நாள்ல பிரிச்சு ஒரு 20 மில்லியன் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த த்ரெஷோல்ட்ல வரா. த்ரெஷோல்டுன்னு சொன்னா சொல்லுவோம், உங்களோட சென்ட்ரல் பேங்கோ சொல்லுது 1 மில்லியனுக்கு மேல எல்லா டிரான்சாக்ஷன் வந்து அது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருது. அது அப்படியே கஸ்டமருக்கு தெரியுது. அப்ப அவர் என்ன பண்ணுவார்? 999,000, 600,000, 400,000 பிரிச்சு. ஏன்னா கஸ்டமர் சம்டைம்ஸ் பேங்கர்ஸ் விட ரொம்ப ஸ்மார்ட். அவங்க எப்படி ஃப்ராட் பண்றதுன்னு எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப டிரான்சாக்ஷன்ஸ் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா வரிசையா வரும். ஒரு 20 டிரான்சாக்ஷன் சரியா கூட்டி பாத்தீங்கன்னா 20 மில்லியனுக்கு சரியா வரும். எதுவுமே 1 மில்லியனை தாண்டி இருக்காது பல்கா. அப்ப அந்த எஸ்டிஆர் நீங்க கேவைசி செய்யும் போது ஏதாவது டிரான்சாக்ஷன் ஒரு கஸ்டமரோட கேஷோ வேற என்ன டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஒட்டா பட்டா அதுக்கு நீங்க தனியா ரிப்போர்ட்டிங் எடுக்கணும் இல்ல. ஒரு ஆள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஒரு நாள்லயோ 2-3 வீக்லயோ ஒரு அப்நார்மலான டிபாசிட்ஸ், அப்நார்மலான வித்ட்ராவல்ஸ் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் செய்யும் போது உங்களுக்கே விளங்கும். அது சொல்லி தெரியாது, அது காமன் சென்ஸ். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க அலர்ட்டா இருக்க வேண்டிய அவசியம். அங்க அந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் வந்தா ஒன்று ஜெனுவினா ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாம். அது மேபி பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரிக்வயர்மெண்ட். அப்போ ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் எஸ் இட்ஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. பிகாஸ் பிசினஸ் நாங்க டிக்ளேர் பண்ணி தானே செய்யறாங்க, அதுக்குள்ளேயும் ஃப்ராட்ஸ் நடக்கிறது உண்டு. பட் மோஸ்ட்லி வந்து நாங்க கேவைசி செய்யறது வந்து பிசினஸுக்கு இல்லையே, கஸ்டமர்ஸ்க்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு.
இப்போ இண்டிவிஜுவல்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தோம், பிசினஸுக்கு செய்யற டியூ டிலிஜென்ஸ் வேற, கஸ்டமருக்கு செய்யற டியூ டிலிஜென்ஸ் பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ள பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா அப்நார்மலா வந்தா நீங்க அதை அலர்ட் பண்ணணும் உங்களோட சுப்பீரியர்ஸுக்கு. அது பாசிட்டிவாயும் இருக்கலாம், நெகட்டிவாயும் இருக்கலாம். இன்கேஸ் உங்களோட பிரான்ச்சஸ்ல நீங்க இது ஃபாலோ பண்ண இல்லைன்னு சொன்னா ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. சில வேலை மேனுவல்ஸ் இருக்கு, நாங்க சில வேலை மறந்துருப்போம் ஃபாலோ பண்றதுக்கு. ஜஸ்ட் ஒருக்கா மேனேஜ் பண்ணி பாருங்க. சரியா? சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் உங்களோட பிரான்ச்சஸ்ல, நீங்க பிரான்ச்ல ஒர்க் பண்ணாடி உங்களுக்கு தெரிஞ்ச பிரான்ச்ல கால் பண்ணி கேட்டு பாருங்க, என்ன மாதிரி இது நடக்குது, இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குதா, என்ன 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 மாதிரி நீங்க இதை செய்ய. வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். சரியா? அதை பத்தி ஒருக்கா விசாரிச்சு வைங்க உங்களோட நாலேஜுக்காக. என்ன கேவைசி என்று சொல்றது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் எத்தனையோ வந்திருக்கு. ஓகேவா? அப்ப இந்த பயனுள்ள கேவைசி நிரலை உருவாக்க மற்றும் இயக்க, கிரியேட் பண்றதும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் என்னென்ன தேவை? வாடிக்கையாளர் ஏற்றுக்கொள்ளும் கொள்கை, வாடிக்கையாளர் அடையாளம் காணும் நடைமுறைகள், பரிவர்த்தனைகளின் கண்காணிப்பு, நடந்து கொண்டிருக்கும் விடாமுயற்சி மற்றும் இடர் முகாமைத்துவம், ரிஸ்க். இப்ப நாங்க சொல்லுவோம், ஒரு கேவைசி செய்றீங்க, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தர் வர ஓபன் பண்றதுக்கு, இன்னொருத்தர் வர லோன் ஒன்று எடுக்கிறதுக்கு. அப்ப இதுல நீங்க கேவைசி 2 பேருக்குமே செய்வீங்களா? செய்த என்னென்ன மாதிரி செய்வீங்க 2 கஸ்டமர்ஸ்க்கு? எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுங்க பாப்போம். இது முக்கியமான டாபிக். அதை நான் கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இது மோஸ்ட்லி கேவைசி என்று சொன்னது வந்து ஒரு சினாரியோ கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றது கேட்கறது வந்து ப்ராபபிள் கொஸ்டின் உண்டு. சரியா? 2 கஸ்டமர்ஸ், ஒரு ஆள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வர, ஒரு ஆள் லோன் ஓபன் பண்ண வர. 2 பேருக்கும் நீங்க செய்யற கேவைசி என்ன மாதிரி இருக்கு? கேவைசி செய்யணுமா முதல்ல 2 பேருக்குமே? ஒரு ஆளுக்கு செய்தா போதுமா? அதுல ஏன் என்னத்தை பாப்பீங்க? ஆன்சர் பண்ணுங்க. 2 பேருக்குமே பாப்போம் கண்டிப்பா. சரி. பர்பஸ் வச்சு, பர்பஸ் வச்சு லைக் எனக்கு கேள்வி விளங்கல. இல்ல, நீங்க 2 பேருக்குமே பாக்கணும்னு சொன்னீங்க. நீங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி கேவைசி செய்வீங்களா இல்ல வித்தியாசமான முறையில கேவைசி செய்வீங்களா? சேவிங்ஸ் வரவருக்கும் லோன் எடுக்க வரவருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரி. 2 பேருக்கும் செய்யத்தான் போதும். வித்தியாசம் என்ன மாதிரி வித்தியாசம்? ஏன்? சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணவர் வந்து தான் காசு போட்டு போட்டு ஒரு சேவ் பண்ற நோக்கமா இருக்கும். இவரோட நோக்கம் வந்து லோன் எடுக்கிற நோக்கம். சோ அவங்களோட பர்பஸ் வந்து 2 பேரையுமே வேற வேற. சோ ஒரே மாதிரி கேட்டகரிக்குள்ள வச்சு பார்க்கலாம். வெரி குட் ஆன்சர். அது சரி. இப்ப நாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் போடும்போது அதை லைட்டா எடுக்கன்னு சொல்லக்கூடாது. பட் ரிஸ்க், இடர்வு நேர்வு, ரிஸ்க் பத்தம் பார்க்கணும்னா லோன் எடுக்கிறவருக்குரிய நீங்க டீட்டெயிலா உள்ளுக்கு போய் அவரை நீங்க கேவைசி பண்றது வந்து இன்னும் டீட்டெயில் லெவலுக்கு போய் கேவைசி பண்ணலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் செய்வதற்கும் கேவைசி பண்ணத்தான் வேணும். பட் பேசிக் ரிக்வயர்மெண்ட், உங்களோட பேங்க்ல கொடுக்குற பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். அதுல சேவிங்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய சேவிங்ஸோ எந்த இன்வெர்ட் வரலன்றாலும் காசை போடுறதுக்காக அவரை லைட்டா எடுக்கக்கூடாது. எங்கேருந்து காசு வருது, எந்த இடத்துல இருந்து காசு வருது, அவர் எந்த பக்கத்துல இருந்து அவருக்கு ஃபண்ட்ஸ் அனுப்புறாங்க. அது சாதாரண 50,000 போட்டோம், அந்த 50,000 சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன? அப்ப அட்லீஸ்ட் போனாஃபிடே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையும் சர்ச் பண்ணி பாருங்க. on the face of it அப்படின்னு சொல்லுவாங்க. bona fide. சரியா? bona fide, sorry. On the face of it. அப்படி on the face of it ன்னா as a bankers நாங்க magicians கிடையாது, மந்திரவாதி கிடையாது. அவங்களுக்கு அவங்க தார டாக்குமெண்ட்ஸ் மீறி ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்ல மேல அதுக்குள்ள தேடி அவர் இங்க இருக்கிற எல்லாத்தையும் தேடி போய் பாக்குற அளவுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை, ரிக்வயர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ முதல்ல பார்க்க வேண்டிய முதலாவது ரிக்வயர்மெண்ட் அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குன்னா அவர் ஓபன் பண்றது கேட்டகரிக்கு அவர் குவாலிஃபைடா. ஓகே, வயசுல பேசிக் என்ஐசியா இருக்கலாம், சிட்டிசன்ஷிப்பா இருக்கலாம், அக்கௌண்ட் ஸ்பெஷல் அக்கௌண்ட் அதுக்கு அவருக்கு எலிஜிபிளான்னு பார்க்கலாம். அதுலயே சர்டன் திங்ஸ் செக் ஆகிடும். சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம், எங்கேருந்து வருது. அவர் கேஷை கொண்டு வந்தாருன்னா உங்களுக்கு நிறைய கதைக்க முடியாது. ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தா நீங்க கேட்கலாம் எங்கேருந்து வருதுன்னு இதோ கண்டி கேட்கலாம். கேஷ் சொல்றது கொஞ்சம் டேஞ்சரஸ், பட் தென் யூ ஹேவ் டு பிலீவ் வாட் ஹி சேஸ். ஸோ ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் மிச்சம் எல்லாம் டிரான்சாக்ஷன் சரியா இருந்தா ஒரு நாமினல் அமௌண்ட்னா வி அக்செப்ட் as bankers. on the face of மத்த டிரான்சாக்ஷன் எல்லாம் சரியா இருந்தா we accept. but at the same time எல்லாம் ஓகே இருக்கு, ஆனா என்ஐசி இன்னும் டூப்ளிகேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு. ஏதோ டிஜிட்டல் பிரச்சனை இருக்கு, என்னவோ சம்திங் ராங்னு உங்களுக்கு நடக்குது. இமீடியட்டா எஸ்கலேட் பண்ண வேணும். நீங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணாமலும் விடலாம்.
அது உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறதுக்கும் எடுக்காம விடுறதுக்கும். உங்களோட மேனேஜரோட கதைச்சோ உங்களோட சஸ்பிஷன்ஸை கிளியர் பண்ணிக்கொண்டு அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் எல்லாருக்கும் நீங்க ஓபன் பண்ணுவீங்களா? ஒரு கரண்ட் அக்கவுண்ட் எல்லாருக்கும் நீங்க ஓபன் பண்ணுவீங்களா? இல்ல. ஏன்? ஏன்? why? ஏன் கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாதிரி ஏன் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது இல்ல? கரண்ட் அக்கவுண்ட் வந்து கிரிப் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்? 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 my question is ஏன்? ஏன் கிரிப் செக் பண்றீங்க? அவர் கிரிப் பேடா இருந்தா ஏன் ஓபன் பண்ண மாட்டீங்க? அவர் ஓவர் டிராஃப்ட் கேட்கலையா? பை தி வே அவர் ஓவர் டிராஃப்ட் கேட்கலைங்க. அவர் கரண்ட் அக்கவுண்ட் மட்டும் தான் கேட்கறாரா? ஓவர் டிராஃப்ட் லிமிட் ஒன்றும் கேட்கல. எனிவன் எல்ஸ்? மேபி லிக்விடிட்டி வந்து அதிகமா இருக்கறனால கரண்ட் அக்கவுண்ட். ஓகே ஓகே ரைட் ரைட். எனிவன் எல்ஸ்? வேற யாராவது? அண்ட் சைலண்டா இருக்கிறீங்க, சொல்லுங்க. கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் பார்த்தா ஏன் கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு கிரிப் எல்லாம் செக் பண்ணணும் தெரிஞ்சுன மாதிரி? சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நான் மட்டுமே பேசிட்டு இருப்பேன். என்ன சென்னைக்கு எல்லாருக்கும்? பிருந்தாலினி பிசினஸ் ஓகே. செக் புக் அதெல்லாம் வாங்குறதுக்கு இலகுவா கொடுக்கல் வாங்கலாம் மேற்கொள்றதுக்காக யோசினாக்கு மட்டும் ஓபன் பண்ணுவாங்க. Since bank have the responsibility about his drawn check. Very good. நாங்க அவர் ஒரு செக் எழுதி கொடுத்தா அவருக்கு லிமிட் இருக்கோ இல்லையோ காசு இருந்தா பே பண்ணப்படும், இல்லாட்டி செக் ரிட்டர்ன் ஆகும். செக் ரிட்டர்ன் ஆனா அது ஒஃபென்ஸா மாறும், அது கேஸ் கூட போடலாம். ஸோ அது கிரெடிபிலிட்டி, அது லோனா கிரியேட் ஆகும், அதுல ஒரு கடனா கிரியேட் ஆக போகுது. அப்ப அதுக்கு நாங்க செய்யற டியூ டிலிஜென்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஸோ இப்ப அடுத்த இது பார்த்தோம்னு சொன்னா கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ், வாடிக்கையாளரை உன்னிப்பாக கவனித்தல். இதுதான் சொல்றது என்ஹான்ஸ்ட் சிடிடின்னு சொல்றது. வாடிக்கையாளரை உன்னிப்பாக கவனித்தல் என்பது வாடிக்கையாளர் அடையாளம் கண்டு அவர்கள் யார் என்று சரிபார்க்கும் செயல்முறை. நடைமுறையில் ஒரு சில்லறை வாடிக்கையாளருக்கு இதன் பொருள் ஒரு வாடிக்கையாளரின் பெயர், அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் புகைப்படம், அவர்கள் அடையாளம் மற்றும் குடியிருப்பு முகவரி மற்றும் பிறந்த தேதியை உறுதிப்படுத்துதல். ஆல்மோஸ்ட் சிமிலர் டு கேவைசி, ஆனா கொஞ்சம் டீட்டெயிலா போறது. நிலையான சிடிடி ஸ்டாண்டர்ட் டியூ டிலிஜென்ஸ். வணக்கம். இப்ப நாங்க கேவைசி சேவிங்லேயே அது ஒரு நிலையான சிடிடி. எளிமைப்படுத்தப்பட்ட சிடிடி சிம்பிளிஃபை. மேம்படுத்தப்பட்டது என்ஹான்ஸ் சிடிடின்னு சொன்னா இப்ப நான் சொல்ல லோன்ஸுக்கு செய்யும் போது சாதாரண கேவைசியை விட இன்னும் அதிகமா போய் நீங்க செய்றீங்க. அப்ப அது இந்த டியூ டிலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ். இப்போ கேவைசி நீங்க ஒரு சம்டைம்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க ஆஸ் அக்கார்டிங் டு த கேவைசி அண்ட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ்னு முடிச்சிருப்பாங்க. அப்ப அவர் எங்க என்ன செய்யறார், அந்த கேவைசியில கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் அப்படி என்று சொல்லப்படுது. சரியா? கிளியரா? இப்ப இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அடிக்கடி எம்சிக்யூலயும் வரலாம், ஒரு செக்ஷனை கொடுத்துட்டு அந்த நிலையான சிடிடி எளிமைப்படுத்தப்பட்டது மேம்படுத்தப்பட்டது இது எல்லாமே வர சான்ஸ் இருக்கு. ஸோ நான் பாயிண்ட் ஃபார்ம்ல போட்டதுக்கு நீங்க கேவைசியையும் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸையும் வாசிச்சு கொள்ளுங்க, எந்த விதத்திலையும் கேள்வி வரலாம். ஓகேவா? கேவைசி அண்ட் சிடிடி ஹோம்ஒர்க்னு போட்டிருக்கேன். நான் நோட்ஸும் நான் அப்லோட் பண்ண நோட்ஸ்லயும் இருக்கு. நான் இப்ப இதுல காட்டுறதுக்கு அப்லோட் பண்ண நோட்ஸ்லயும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம், டீடைல்ஸ் அதுலயும் இருக்குது. ஓகேவா? ரைட். இது கேவைசி என்றது முதல்ல சொன்ன மாதிரி சிடிடி செயல்முறையின் வழித்தோன்றல். இது மோசடி செய்யும் நபர்கள் நிறுவனங்களிலிருந்து உருவாகும் மோசடி அபாயத்திலிருந்து அவசியமானது. இரண்டாம் நிலை உறவுகளும் மறைந்திருக்க கூடும். அதாவது உங்களுக்கு சிடிடி செய்யும் போது கேவைசி என்றா நீங்க கஸ்டமரை பார்ப்பீங்க, கஸ்டமரோட என்னென்ன செய்யறாருன்றதை பார்ப்பீங்க. எக்ஸ்போர்ட் கிளையன்ஸோ இம்போர்ட் கிளையன்ஸ் யாரும் இருந்தா அந்த கிளையண்ட்டையும் நீங்க பார்க்கணும். வாடிக்கையாளரின் செயற்பாடுகள் என்ன. இப்ப சொல்லுவோம், நீங்க ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு நீங்க ஃபண்ட் பண்றீங்க, சரியா? எக்ஸ்போர்ட்டருக்கு ஃபண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டருக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அவருக்கு லோன் கொடுக்குறீங்க. அவர் ஈராக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு. ஈராக் உங்களுக்கு தெரியும் சாங்ஷன் கண்ட்ரிஸ், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சாங்ஷன் கண்ட்ரிஸ் சொன்னா
ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு ரெட் லிஸ்ட் மாதிரி ஒரு போடப்பட்ட கண்ட்ரிஸ். நீங்க அதை ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு டீட்டெயிலா சேங்ஷன் கிடைச்சுன்னா என்னன்னு. அப்ப சில கண்ட்ரிஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணா திருப்பி காசு வராது. மேபி அது கண்ட்ரீஸ்ல நிறைய வார் நடக்கிறதா இருக்கலாம், சில வேலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேஸா இருக்கலாம். ஈராக் வார்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருந்தா நீங்க அதுக்குள்ள காசு போட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணா போன காசு திரும்பி வராது. அப்ப சில சம் கண்ட்ரீஸா ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் நடக்கிறதா இருக்கலாம், டவுன்கிரேட் பண்ணப்பட்ட கண்ட்ரீஸா இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட கண்ட்ரீஸ்களால அந்த கஸ்டமர் டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டிருந்தால் நீங்க அதை சரியா செக் பண்ணாம இந்த கஸ்டமருக்கு மட்டும் லோனா கொடுத்தீங்க, உங்களுக்கு திருப்பி நீங்க கொடுத்த காசு திருப்பி வர போறது கிடையாது. அப்ப என்ஹான்ஸ் டிடிடில நீங்க போட்ட கஸ்டமரையும் வாடிக்கையாளரையும் நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் கேவைசி பிரகாரம். ஓகேவா? கிளியரா? என்ன டவுட் சோஃபா? கேவைசி, சிடிடி, வாடிக்கையாளர் செயல்பாடுகள் any doubts so far? ஒன்றுமில்லையா? Shall we proceed? Next க்கு போலாமா? Okay, good. அடுத்த மெயின் ஒன் financial system stability. நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, நிதியியல் முறைமையின் ஸ்திரத்தன்மையை பற்றி ரீட் பண்ண சொல்லி வாசிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ லெட்ஸ் உங்களுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப முதல் சொன்ன மாதிரி நிதியியல் முறைமை ஸ்திரத்தன்மைன்றது வெளிப்புற மற்றும் உள் அதிர்ச்சிகளை தாங்கக்கூடிய பாதுகாப்பான மற்றும் ஒரு நிதி அமைப்பு. இது வந்து இந்த ப்ரோசஸ் வந்து டிபாசிட்டர்ஸுக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவான சூழலை உருவாக்குறது தான் முக்கியமான நோக்கமா இருக்கும். மற்றது நிதி நிறுவனங்கள் சந்தைகளை திறமையாக செயல்படுறதுக்காக ஊக்குவிக்கிறது தான் இந்த நிதியியல் முறைத்தன்மையின் மெயின் செட் கட்டமைப்பு. இந்த இடர்பு நேர்வுகள் ரிஸ்கை பொறுத்து தான் எப்படி இந்த ஸ்திரத்தன்மை உள் வெளிப்புற அதிர்ச்சிகளை கண்காணிக்கிறது எல்லாமே வந்து தங்கி இருக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா நிதியியல் முறைமையின் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவம் பார்த்தா இது முக்கியமானது. நீங்க ரீட் பண்ணலாம். இதுல மெயினான பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்ப நாங்க படிச்சதுல வந்து சேவிங்ஸ் பண்றவருக்கும் டிபாசிட்டர்ஸுக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு நம்பகமான சூழ்நிலை உருவாக்குதல், நாணய கொள்கை மானிட்டரி பாலிசி பரப்புவதற்கு உதவுதல், திறமையான இன்டர்மீடியேஷன் திறமையான நிதியியல் இடையீட்டை ஊக்குவிக்கிறதுக்கு உதவும், கடைசியா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் காசு இருக்கிறார்கள்ட்ட எடுத்து இல்லாதார்கள்ட்ட கொடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வளர்க்கறதுக்கும் எக்கனாமியை மேம்படுத்துறதுக்கும் மற்றது பொருளாதாரத்தின் வளங்களை விநியோகத்து எக்கனாமியில உள்ள வணிக வளங்களை எவ்வளவு மேக்சிமம் பயன்படுத்துறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த நிதியியல் முறைமையின் ஸ்திரத்தன்மை அத்தியாவசியமானது. ஓகேவா? சோ இது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ரீலங்கன் குளோபல் எக்ஸாம்பிள்ஸும் கிடைக்கலாம். இது கேள்வி ஒன்று வந்தா இந்த 4 பாயிண்ட் மட்டும் இல்ல, உங்களுக்கு முக்கியமா ஒரு பாயிண்ட் இருந்தா கூட அதை வச்சு ஒரு சிறு குறிப்பு கட்டுரை எழுதுறதுக்கு ரெடியா இருக்கிறது பெட்டர். அதுதான் மோஸ்ட்லி இது வருமானு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி எம்சிக்யூலையும் கேட்டு எது நிதியியல் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவம் இல்லாதது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப சில எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி வேர்ட்ஸை பார்த்து நீங்க தான் டேக்கிள் பண்ண வேணும். ஓகே? சோ ஓகே, இந்த நிதியியல் முறைமையின் கட்டமைப்பை பத்தி பார்த்தோம்ல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபைனான்சியல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இதுல பேசிக் நாங்க முந்தைய எப்படி பேங்கிங்ல பேசிக் என்னவோ அதுதான் இங்கேயும். நிதியியல் இடைத்தரகர்கள் நிதி சந்தைகள் சேமிப்பு வைத்திருப்பவர்களிடமிருந்து அதிக உற்பத்தி பயன்பாடுகளை கொண்டவருக்கு நிதிகளை வழங்குது. சரியா? இங்கிலீஷ்ல சொன்னா financial system or financial intermediaries and financial market channel funds from those who have savings to those who have more productive uses for them. நாங்க முதல்ல பார்த்து ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன் பிரிவு தான் இது. இந்த இப்ப நீங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த நிதி அமைப்பு வந்து முக்கியமா சர்டன் நிதி அமைப்புகளை உள்ளடக்கியது. ஒன்று வந்து மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா மெயினானது. சரியா? உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் லைசன்ஸ் பண்ணப்பட்ட கமர்ஷியல் பேங்க்ஸ், உரிமம் பெற்ற சிறப்பியல்ந்து வாழ் வங்கிகள், லைசன்ஸ் ஸ்பெஷல் பேங்க், உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள், லைசன்ஸ்
ஃபைனான்ஸ் கம்பெனி, லைசன்ஸ் கம்பெனி, நான் லைசன்ஸ் கம்பெனி நிறைய வகைகள் இருக்கு வேர்ல்டுலேயே. சிறப்பியல்பு வாய்ந்த குத்தகை நிறுவனங்கள், ஸ்பெஷலைஸ் லீசிங் கம்பெனிஸ், முதன்மை வணிகர்கள், ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதிகள், ETF, இன்சூரன்சஸ், மற்றது பங்கு யூனிட் ட்ரஸ்ட், ஷேர் மார்க்கெட், கூட்டுறவு, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சே இருக்கு இந்த நிறுவனங்களோட மெயின் வகை என்றது பார்த்தா. ஓகேவா? இப்ப நாங்க மெயினா பார்க்க போறது வந்து இந்த கூறுகள். இப்ப நாங்க முதல்ல பார்த்தது வந்து கட்டமைப்பு. இந்த ஸ்ட்ரக்சர் நிதியியல் முறைமை வந்து எப்படி கட்டமைஞ்சிருக்குது, என்னென்ன பேசிக் பார்ட்ஸா சேர்த்து முக்கியமான நிதி அமைப்பு என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லி ஓவர்வியூ ஒன்று இப்ப பார்த்தோம். இப்ப நாங்க அடுத்த லெக்ல போய் இறங்கி பார்க்க போறது கூறுகள், நிதியியல் முறைமையின் கூறுகள், என்னத்தை பயன்படுத்தி இந்த கூறுகள் நடக்க போகுது என்றதை பார்க்க போறோம். சரியா? இப்ப நீங்க பார்த்தோம்னு சொன்னா 5 போட்டிருக்கேன் பாருங்க. ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், அதாவது ஒழுங்குபடுத்தல் அதிகாரங்கள். ஒரு யார் இந்த ஒழுங்குபடுத்தல் அதிகாரம் நாங்க சொல்றது மோஸ்ட்லி இங்க ஸ்ரீலங்கால பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்னா யாரை பத்தி நாங்க மென்ஷன் பண்றோம்? மெயினா ஃபைனான்சியல் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட ஸ்ரீலங்கால உள்ள ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஒரு மெயின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யார்? சென்ட்ரல் பேங்க். எக்ஸாக்ட்லி, ஒன் அண்ட் ஒன்லி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. அந்த ஒழுங்குபடுத்தல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவார்கள். இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ரெகுலேட்டரி அதிகாரிகள் இந்த நிதி நிறுவனங்களை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த நிதி நிறுவனங்கள் யார்? இந்த பேங்க்ஸ், கம்பெனிஸ். எக்ஸாக்ட்லி, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். இப்ப நான் சொன்னேனே இது அத்தனை நிதி நிறுவனங்கள். இலங்கையில் நிதி அமைப்பு முக்கிய நிதி நிறுவனங்கள் உள்ளது. இப்ப நாங்க பார்த்த இந்த லிஸ்ட் அத்தனையுமே நிதி நிறுவனங்கள் தான். நிதி சந்தைகள் அடுத்தது. இந்த நிதி நிறுவனங்கள் எதை ரெகுலேட் பண்ணும்? டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல பார்க்கணும். இந்த நிதி நிறுவனங்கள் எதை ரெகுலேட் பண்ண போகுது? ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ். ஓகேவா? அவங்க வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸை ரெகுலேட் பண்றாங்க. சரியா? இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் நாங்க போய் பார்ப்போம். என்ன மார்க்கெட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நாங்க பிறகு பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸை சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட லெக்சர்ஸை மாத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் என்ன? நிதி சந்தைகள் என்ன? அதை பத்தி ஐடியா ஏதாவது இருக்குதா? நிதி சந்தைகளை சொல்லுங்க பிருந்தாளி. கேட்கல. கேட்கல பிருந்தாளி, சாரி, சொல்லுங்க. வெரி குட். எஸ், பணச்சந்தை இஸ் ஒன் ஆஃப் இட். எஸ், வேற யாராவது? வெரி குட், வெரி குட். Okay, okay. So those are yes, correct. Any other answers? இது தவிர வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? வகைகள் இருக்குதா? Anyone else? Okay, so பார்க்கலாம், அடுத்ததுல பார்ப்போம். இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடக்கும்? நிதியியல் சாதனங்கள்னா ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் மேனேஜ் பண்ண வேணும். நிதியியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன? நிதியியல் சாதனங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க, பிறகு பார்க்கலாம். நிதியியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? நிதியியல் சாதனங்கள் அப்படி என்றால் என்ன? பங்குகள். Okay. Anything else? Correct. Anything else? Okay, சரி. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது கொடுப்பனவு மற்றும் தீர்வு உள்கட்டமைப்பு, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நாங்க சும்மா வச்சு கொண்டு வந்து வேலை இல்லை. அது என்னென்ன பே பண்றது, அந்த எத்தனை நீங்க சொல்ற சர்டன் செக்ஸோ என்னென்ன இருக்கோ அந்த அதுகளை வச்சு என்னென்ன பேமெண்ட்ஸ் நடத்துறது. கையில ஒரு சாமானை வச்சுட்டு இருந்தா இன்டர்மீடியேஷன் நடக்காது இல்லையா? சோ இந்த இவ்வளவு தான் ஒரு நிதியியல் முறைமையின் கூறுகள். இப்ப நாங்க திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு வரேன். நிதியியல் முறைமை மத்திய வங்கியை உள்ளடக்கியது. உச்ச நிதி நிறுவனம், பிற ஒழுங்குமுறை அதிகாரிகள், நிதி நிறுவனங்கள், சந்தைகள், கருவிகள், கட்டணம் மற்றும் சீர்வு, ஒரு சட்ட கட்டமைப்பு ஒழுங்குமுறைகள் எல்லாம் அடங்கும் இதுல. ஓகேவா? இந்த எல்லாம் அடங்குறதா இந்த நிதியியல் முறைமை.
இந்த பேமெண்ட்ஸ் இந்த பணங்களை எப்படி செட்டில் பண்றது என்றது தான் இந்த கடைசி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது. ஸோ மறுபடியும் சொல்றேன், நிதியியல் முறைமையின் கூறுகள் மெயின்லி ஒரு ஒழுங்குபடுத்தல் அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவார். அந்த நிதி நிறுவனங்கள் நிதி சந்தையில ஒர்க் பண்ணும். நிதி சந்தையில சில நிதி சாதனங்களை வைத்து வேலை செய்யும். அந்த நிதி சாதனங்களை வைத்து நாங்க நிதி கொடுப்பனவுகளை என்னென்ன செய்யறதுன்றது தான் இந்த கொடுப்பனவு மற்றும் தீர்வு உள்கட்டமைப்புகள் அடங்கியிருக்கு. இவ அவ்வளவும் சேர்ந்ததுதான் இந்த நிதியியல் முறைமை அப்படி என்று வகைப்படுத்தப்படும். ஓகேவா? கிளியரா? ஏதும் டவுட் இருக்கா? இனி ஒவ்வொன் டவுன் டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் கேட்ட கேள்வி நாங்க டீட்டெயிலா போக போறோம். அதுக்கு முதல்ல ஏதும் டவுட் இருக்கா? என்ன டவுட் சோஃபா? ஃபாஸ்டா போறனா ஸ்லோ பண்றேன்னா பண்ணலாம். நான் வந்து சும்மா நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் அப்பேக்குல வந்து இந்த கம்பனன்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சிஸ்டத்துல வந்து மணியும் உள்ள வந்து மணி என்று சொல்லி போட்டிருந்தாங்க. மணியும் இல்ல மணி மட்டும்தான். ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபைனான்சியல் மார்க்கெட், சரி, ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபைனான்சியல் சர்வீஸ் அண்ட் மணி அப்படிங்கிறது இருந்துச்சு. and money. ஓகே, இப்போ நாங்க இதுல பார்க்க போறோம். ஓகே, நாங்க முதல்ல முடிப்போம். ரைட், குட் பாயிண்ட். இந்த ஃப்ளோவை முடிப்போம், தென் நான் உங்களோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேவா? ஓகே மிஸ். Right. Anyone else? Without doubts? That's a good question. But any other doubts? Okay. Right. Let's start. ஒழுங்குபடுத்தல் அதிகாரங்கள், ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். சென்ட்ரல் பேங்க் மட்டும் ஒழுங்குபடுத்த அதிகாரி கிடையாது. இதுல 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று சென்ட்ரல் பேங்க், இன்னொன்று செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு. அடுத்தது இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை காப்புறுதி சபை. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை மத்திய வங்கி ஒன்று வந்து பேங்க்ஸ் சம்மந்தப்படுத்துது. இந்த இன்சூரன்ஸ் போர்டு இருக்குல்ல, இன்சூரன்ஸ் அது வந்து சென்ட்ரல் பேங்க்ல வராது, இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்காக்குள்ள வரும். பிணையங்கள், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஷேர் மார்க்கெட், நீங்க பாக்குற சிஎஸ்சின்னு பாப்பீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த 2வது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்குள்ள தான் அது வருது. ஸோ ஸ்ரீலங்கால மெயின்ல 3 ஒழுங்குபடுத்தல் அதிகாரங்கள் இருக்குது. அதுல முதலாவது சிபிஎஸ்எல், அடுத்தது எஸ்இசி, அடுத்தது இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஓகேவா? கிளியரா? இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா? நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க சில வேலை சிபிஎஸ்எல் மட்டும்தான் ஒழுங்குபடுத்த அதிகாரம். இல்ல, இந்த 3மே வரும். சரியா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஈஸி, சிறு குறிப்பு எழுதுறது கூட ஈஸியான ஒரு கொஸ்டின். நீங்க இது 3யுமே நாங்க ரீட் பண்ணியும் கொள்ளுங்க. ஸோ டீட்டெயிலாயும் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது நிதி நிறுவனங்கள். நாங்க இது பார்த்தது. இப்ப இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படும் நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேட்டட் பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் எல்சிபிஸ், உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள், பதிவு செய்யப்பட்ட நிதி குத்தகைக்கு விடும் நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை வணிகர், இதுவும் நுண்பாக நிறுவனங்கள் மைக்ரோ. இந்த மைக்ரோகையும் மேற்பார்வையிடத்துக்கு சட்டம் வகுக்கப்பட்டு கொண்டு வருது. அதோட இது இன்னொரு செக்ஷன் இருக்குது. இந்த ரெகுலேட்டரி இதால இன்ஸ்டிடியூஷன் நாட் ரெகுலேட் பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, பங்குத்தரகு, யூனிட் ட்ரஸ்ட், எல்இசி, இது எல்லாமே வந்து இது வந்து மத்திய வங்கி ஒழுங்குபடுத்தப்படும் நிறுவனங்கள், இது ஒழுங்குபடுத்தப்படாத நிறுவனங்கள். ஓகேவா? சோ அப்படி 2 வகையாயும் இருக்கலாம். சோ இது நிதி நிறுவனங்களோட போர்வைக்குள்ள இது அவ்வளவும் வருது. சரியா? Then comes financial markets. நீங்க முதல்ல சொன்ன பிருந்தாளி சொன்ன financial markets, கொடுக்கடன். இந்த கொடுக்கடன் இந்த மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு எங்களுக்கு. சரியா? மெயினா வந்து பார்த்தா எஸ், பணச்சந்தை, மூலதன சந்தை, இது 2 தான் முக்கியமாக இருக்கும் சந்தைகள் என்றதை நாங்க சொல்லலாம். பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை. இந்த பணச்சந்தை இங்கிலீஷ்ல சொன்னா மணி மார்க்கெட், அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தை, கேபிட்டல் மார்க்கெட், இது 2 மெயினான மார்க்கெட்ஸ். இந்த பணச்சந்தை என்பது வந்து திரைசேரி உண்டியல், ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், வைப்பு சான்றிதழ், சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸ் என்று சொல்லி 1 வருஷத்துக்கு குறைவான மெச்சூரிட்டிஸை கொண்ட குறுகிய கால வட்டி தாங்கும் சொத்துக்களின் சந்தை. நல்லா திருப்பி வாசிக்கிறேன். 1 வருஷத்துக்கும் குறைவான முதிர்வுகளை கொண்ட குறுகிய கால
வட்டி தாங்கும் சொத்துக்களுக்கான சந்தை. ஓகே, இந்த பணச்சந்தையில வந்து மெயின் ரிக்வயர்மெண்ட் வந்து பணப்புழக்க நிர்வாகம், மணி மேனேஜ்மெண்ட். எக்கனாமியில மணி மேனேஜ்மெண்ட் எளிதாக்குறது தான் இந்த பர்டிகுலர். ஏன்னா லெஸ் தேன் 1 இயர் தானே, அப்ப ரோல் பண்ண வேணும் அடிக்கடி. அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோ என்ன செய்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி 1 இயருக்கு குறைவான உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் நடத்துறது இந்த பணச்சந்தையில மெயின். மணி மார்க்கெட் ரேட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிவ்யூ பண்ணி பாருங்க. மணி மார்க்கெட் ரேட்ஸ் சொல்றது ஒரு பாப்புலரான வேர்ட். மணி மார்க்கெட் ரேட்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. இப்ப பணப்புழக்க சந்தையை பேஸ் பண்ணி நடக்கிற இந்த ரேட்ஸ். மூலதன சந்தை என்பது ட்ரெஷரி பாண்ட்ஸ், தனியார் படுகடன் பிணையங்கள், பிரைவேட் டெட் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் என்ற 1 வருஷத்துக்கு மேலான முதிர்வுகளுக்கான சொத்துக்களின் வர்த்தகம் செய்வதற்கான சந்தை. ஓகேவா? அப்ப இந்த மூலதன சந்தையின் நோக்கம் வந்து நிதி திரட்டுதல், நீண்ட கால நிதி திரட்டுதலை எளிவாக்கு. நல்லா பாருங்க, மணி மார்க்கெட் 1 இயருக்கும் குறைவான முதிர்வுகளை கொண்ட குறுகிய கால வட்டி தாங்கும் சொத்துக்கள். இதுக்கு மெயின் ரிக்வயர்மெண்ட் வந்து பணப்புழக்க நிர்வாகம், மணி மேனேஜ்மெண்ட், சர்க்குலேஷன் ஆஃப் மணி இலகுவாக்குறது. மற்றது முக்கியமா இந்த அரசுகள், வங்கிகள், தனியார் நிறுவனங்கள், ஓய்வூதியம், 1 நடக்கிற விஷயங்கள் தான் மணி மார்க்கெட் வரும். மூலதன சந்தை வந்து மோர் தேன் 1 இயர், 1 வருஷத்துக்கு மேலான மெச்சூரிட்டிஸை கொண்டு சொத்துக்கள்ல வர்த்தகம் செய்யறது. 1 வருஷத்துக்கு மேலன்னு சொன்னா மோஸ்ட்லி வந்து நாங்க மணி சர்க்குலேஷனுக்கு விட மாட்டோம் தானே. அப்ப நீண்ட கால நிதி திரட்டுதல், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பசஸ், அதுக்கும் இந்த முக்கிய முதலீட்டாளர்கள், ஓய்வூதியம், ETF எல்லாமே அதுக்கும் வரும். ஸோ இந்த 2 மார்க்கெட்டும் வந்து ஒன்று ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட், லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட், ஒன்று மணி மேனேஜ்மெண்ட், ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பசஸ். ஸோ அது 2 தான் இந்த பணச்சந்தைக்கும் மூலதன சந்தைக்கும் இடையான பேசிக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ். கிளியரா அது உங்களுக்கு? இப்ப எனி டவுட்ஸ் சோஃபா? எனி டவுட்ஸ்? பணச்சந்தை, மூலதன சந்தை கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. இது குருஷியலான சப்ஜெக்ட் உண்டு. ரைட், நெக்ஸ்ட். இந்த பணச்சந்தை, மூலதன சந்தையை வச்சுக்கொண்டு இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். பிருந்தாலினி, இப்ப இது ஒரு வகை, மெயின் வகை. இதே வகைய ஃபைனான்சியல் மார்க்கெட், அதாவது நீங்க இருக்கிற மார்க்கெட்டை சொல்றது ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. இது இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்டையே ஒரு 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 இப்படி நீங்க பணச்சந்தை, மூலதன சந்தைன்னு சொன்ன மாதிரியே படுகடன் சந்தை, பங்குரிமை சந்தை அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட். ஓகே, கிட்டத்தட்ட 2 அதுக்கு முன்னு பார்த்ததுக்கும் இதுக்கும் ஒரே இதுதான். ஆனா பேசிக்கா பார்த்தோம்னு சொன்னா இந்த இந்த பணச்சந்தை, இந்த பணச்சந்தைக்கு நாங்க சொல்ற டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் முதன்மை நிலை சந்தை, 2ஆம் நிலை சந்தை அப்படின்னு 2ஆ பிரிக்கிறது. ஓகேவா? இப்ப இந்த பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல நீங்க பார்த்தோம்னு சொன்னா டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட். இப்ப இந்த டெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிதி கருவிகளுக்கான எடுத்துக்காட்டு அரசு பத்திரங்கள். ஓகே, இப்ப இதே இந்த பணச்சந்தையும் மூலதன சந்தைக்கும் சிமிலர்லி தான் இந்த 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 என்ன சொல்றது கிளாசிபிகேஷனும் வருது. சோ யாராவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நிதி சந்தைகளை பற்றி வகைப்படுத்த சொன்னா, நீங்க பணச்சந்தை, மூலதன சந்தை சொல்ற மாதிரியே இந்த டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்டையும் டச் பண்ணி விட வேணும். ஏனென்றா இந்த பேசிஸ் வந்து முக்கியமானது. இந்த நிதி கருவிகளுக்கான எடுத்துக்காட்டு, இப்ப ரீப்போ, ரிவர்ஸ் ரீப்போ, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் படுகடன், அது எல்லாமே இந்த டெட் மார்க்கெட்டுக்குள்ள வருது. ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தோம்னு சொன்னா மூலதன சந்தை, நிதி சாதனங்களுக்கான எடுத்துக்காட்டு, பங்குகள், ஸ்டாக்ஸ், யூனிட் ட்ரஸ்ட், அது எல்லாமே வந்து மூலதன சந்தைக்கு வருது. ஸோ உங்களுக்கு இதுலயே தெரியுது, முதல்ல நாங்க பார்த்த அந்த இந்த 2 பணச்சந்தை, மூலதன சந்தை, இது 2க்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் தான் இது. ஆனா நீங்க இதுல உள்ள அந்த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, இஃப் யூ ஜஸ்ட் ரீட் த ப்ராடக்ட்ஸ் ஹியர், அது ஆல்மோஸ்ட் சிமிலர். பட் இதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த பிரைவேட் டெட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், ஈக்விட்டில வந்து காமன் ஸ்டாக்ஸ், யூனிட் ட்ரஸ்ட். அப்ப இது என்ன கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அது பிரைவேட் இன்டர்கால் மணி மார்க்கெட் அப்படின்ற பேசிஸ்ல தான் இது 2ம் பிரியுது. ஓகேவா? அந்த எந்த பேசிஸ்ல பிரியுதுன்னு நீங்க பார்த்தா சரி. நாணய கொள்கையின் நடத்தையில வச்சுதான் அந்த மெயினா தாங்க போடும். ஒரு இன்டர்கால் மணி மார்க்கெட்
இன் பிட்வீன் 1 இயருக்குரியதும் அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ் அது சம்பந்தப்பட்டது டெட் மார்க்கெட்லயும், ஈக்விட்டி மார்க்கெட்ன்றது பொதுச்சந்தை, மூலதன பங்குச்சந்தை, மற்றது யூனிட் ட்ரஸ்ட் அதுகள் செக்மெண்ட் ஆகுறது ஈக்விட்டி மார்க்கெட்லயும் வருது. அப்ப சம்டைம்ஸ் இது நீங்க நாளையும் போடும்போது உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ரீட் இட் அகெயின். நீங்க யாராவது உங்களுக்கு பணச்சந்தையை பத்தி கேட்டா இந்த நாளையும் அந்த ஆன்சருக்குள்ள கொண்டு வரது முக்கியமானது. முதல் 2 மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு அந்த டெட் அண்ட் ஈக்விட்டியையும் டச் பண்ணி விடுறது. ஏனென்றா இந்த இந்த மார்க்கெட்ஸ் வந்து இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அரசு பத்திரங்கள், திரைசேரி சம்பந்தப்பட்டது அந்த டெட் மார்க்கெட்ல லிங்க் ஆகி இருக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் ஹெவியானது. ஏதும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் பண்ணவா? Any doubts so far? குழம்பி இருக்கிறீங்களா? இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருந்தா சொல்லுங்க. I'll explain again. பேசி விளங்கப்படுத்துங்க. ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி திஸ் இஸ் பேசிக். இந்த 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 ரெண்டுல தான் டவுட்ஸ் இருக்கா? பணச்சந்தை, மூலதன சந்தையில டவுட்ஸ் இருக்கா? இல்ல மிஸ். இது கிளியர் தானே? பணச்சந்தை என்றால் என்ன, மூலதன சந்தை என்றால் என்ன, அது கிளியரா தெரியுது. ஒன் இயருக்கு குறைவான முதிர்வுகளை கொண்ட குறுங்கால வட்டி தாங்கும் இதுகள் வந்து பணச்சந்தைக்குள்ள வருது. இது மூலதன சந்தைக்குள்ள வருது. கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மோர் தேன் 1 இயர் நீண்ட கால நிதி நிறுத்தல் வருது. அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்ல வந்து எப்படி அதை வகைப்படுத்துறோமோ அதே மாதிரி இன்னும் 2 வகைப்படுத்தலாம். Also, இப்ப நான் இங்கிலீஷ்ல போடுறது இதை வாசிக்கிறேன். The financial market can be also classified according to instruments such as debt market and equity market. Instruments சொன்னா நிதி கருவிகள். நாங்க பார்த்தோம் இன்னொரு நிதி கருவிகள் இனி பார்க்க போறோம்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப முதல்ல நாங்க வகைப்படுத்துறது வந்து வட்டி தாங்கும் டெனரை வச்சு வகைப்படுத்தலாம். ஈஸியா சொல்ல போனா டைம் 1 இயர், மோர் தேன் 1 இயர் அப்படின்ற பேசிக் பேசிஸ வச்சு வகைப்படுத்துறது பணச்சந்தை, மூலதன சந்தை. சரியா? அடுத்த சந்தை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு வகைப்படுத்துது. நிதி கருவிகளை வச்சு வகைப்படுத்தும் போது அது 2 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட். இப்ப டெட் மார்க்கெட் என்று சொன்னா எல்லா நிதி கருவிகள், அதாவது அரசு பத்திரங்கள், ரீப்போ, ரிவர்ஸ் ரீப்போ, கவர்மெண்ட் செக்யூரிட்டி, சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட், இது நாங்க பார்க்க போற கமர்ஷியல் பேப்பர்ஸ் எல்லாமே நிதி கருவிகள் வச்சு வந்தா அது டெட் மார்க்கெட்ல வரும். மூலதன பங்கு சந்தைக்குரிய இப்ப கேக்குதா? ஒரு நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, சாரி அபௌட் இட். ஓகே, சோ முதல்ல நாங்க பார்த்த மாதிரி இது வந்து டைமை பொறுத்து, கொடுக்கடன் சந்தையில வந்து கிரெடிட் டைமை பொறுத்து 1 இயரா, மோர் தேன் 1 இயரா, குறுகிய கால என்ன பர்பஸுக்காக, அதாவது குறுகிய கால முதிர்வுகள், நீண்ட கால முதிர்வுகள்னு பேசிக் பார்த்தோம். அடுத்தது பார்க்க போற டைப் வந்து நிதி கருவிகளை பயன்படுத்தி வர 2 வகை. ஒரு நிதி கருவி செக்ஷன் வந்து டெட் மார்க்கெட், படுகடன் சந்தைன்னு சொல்றது. கடன் தேவைப்பட்டா, இப்ப நீங்க ஒரு கஸ்டமர் போய் ஒரு கம்பெனியில ஒரு ஏதாவது ஒரு பேங்குக்கு சொல்லுவோம் காசு தேவைப்படுறோடைய தான் நாங்க இதை எடுக்கிறோம். அப்ப ரீப்போ இல்லாட்டி கமர்ஷியல் பேப்பர்ஸ் எதுக்கு இஷ்யூ பண்றோம்? அந்த கம்பெனிக்கோ பேங்குக்கோ காசு தேவை. அப்ப அதுக்கு நீ காசை கொடுத்து அதுக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி, ஓகே இந்த வருஷத்துல இந்த டைம்ல உங்களுக்கு நாங்க ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா இங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு, ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட். இதே ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட் இங்க பணச்சந்தையில பாத்தீங்கன்னா பில் இங்க இருக்கு, பாண்ட் இங்க இருக்கு. கிளியரா? இப்ப வித்தியாசம் முடங்குதா? இந்த ட்ரெஷரி பில் இங்க இருக்குது. கிளியரா? என்ன டவுட்ஸ்? அப்ப இந்த ட்ரெஷரி பில்ல பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், இந்த ட்ரெஷரி பில்லும் ட்ரெஷரி பாண்டும் ஏன் செய்யறோம்? குறுகிய காலத்துக்கு கடன் எடுக்குது பேங்க், நீண்ட காலத்துக்கு கடன் எடுக்குது பேங்க், பப்ளிக்ல இருந்து கடன் எடுக்குது. ட்ரெஷரி பில்ல நான் பிறகு பார்ப்போம். ட்ரெஷரி பில்லுன்னா நான் ட்ரெஷரிக்கு ட்ரெஷரி பில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, அதுல காசு போடுறேன். அப்ப அதை எடுத்து கவர்மெண்ட் காசு எடுக்குது ஒரு குறுகிய காலத்துக்காக. ட்ரெஷரி பாண்ட் நீண்ட காலத்துக்காக. அப்ப குறுகிய காலம், நீண்ட காலம் என்று பார்த்தா மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்ல அது வகைப்படுத்தப்படுது. அதே இது நாங்க அது 2யுமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டோம்னா கடன் சம்பந்தப்பட்ட டெட் மார்க்கெட்ல இது பண்ணுது. இந்த இங்க நீங்க போட்ட ஓய்வூதியம், இது நான் சொன்னேன் இல்லையா,
பணச்சந்தையிலையும் மூலதன சந்தையிலையும் இந்த முக்கிய அரசுகள், வங்கிகள், முக்கிய முதலீட்டாளர்கள், வருங்கால ETF, EPF, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ரெண்டா பிரியும். ஏன்? அது வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் பேசிஸ்ல. ஆனா இங்க இந்த 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 ஸ்டாக் யூனிட் ட்ரஸ்ட் நீங்க முதல்ல சொன்ன அத்தனையுமே ஈக்விட்டிக்குள்ள வந்துருது. ஏன்னா அவ்வளவு வந்து பேங்க்ஸ் வந்து ரிவர்ஸ் நடக்குது. கடன் அங்க எடுத்தது இந்த கடன் கொடுக்குற மாதிரி வருது. ஓகேவா? அப்ப நாங்க இந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஐட்டத்துல போட்டா அது ஈக்விட்டிக்குள்ள அடங்குது. அப்ப சேம் இது நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து 2 வகையா பிரிச்சு வச்சிருக்கு. கிளியரா? அது இப்ப கிளியரா? எந்த பேசிஸ்ல இந்த ரெண்டுமே நாங்க டச் பண்றோம்? எனி டவுட்ஸ் சோஃபா? பிருந்தாளினி ஓகேவா? ஓகே மிஸ். ஓகே, சோ யூ இப்ப அகைன் நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது டைம் பேசிஸ்ல, இது இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிஸ்ல. ஓகேவா? ரைட். சோ அது ரெண்டும் நாங்க பார்த்துட்டோம். இப்ப 4:54 இன்னொரு 5:1க்கு மீட் பண்ணோமா? ஒரு ஜஸ்ட் ஸ்மால் பிரேக். லாக் ஆஃப் பண்ண வேணாம், அப்படியே இருங்க, மியூட் மட்டும் பண்ணிட்டு போங்க. சரியா? 5:1க்கு மீட் பண்ணும். ஓகேவா? தொடங்கலாமா? வந்துட்டீங்களா? ஹலோ. ஓகே மிஸ். ஓகே, டன். ஓகே, சோ இது கிளியர் தானே? நிதி சந்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள்ஸ் ஈஸியா வரும். சில எப்படி வரும் எக்ஸாம்பிள்னு சொன்னா MCQல சொல்லலாம். பின்வரவனவற்றில் இவை பணச்சந்தை அல்லாதது. இது பணச்சந்தை, இது மூலதன சந்தை. இல்லாட்டி அடுத்த கேள்வி கேட்கலாம், மூலதன பங்கு சந்தைக்கு பொறுத்த மற்றவற்றை கோடிடுக. சோ உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட்லி பேசிஸ் எந்த பக்கம் எக்ஸாம்பிள்ஸ் தெரியாம இருந்தா புலவரத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமான கொஸ்டின் இது. சோ பேசிஸா வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட். நாங்க முதல்ல கேட்ட கேள்வி சிம்பிள் திங். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யறது இப்ப இந்த பணம்னு சொன்னீங்க இல்லையா திதுஷிகா? இந்த பணம் சொன்னீங்க இல்லையா? அந்த பணம் சொன்னது கிட்டத்தட்ட இதுக்குள்ளேயும் வரும். என்ன, ஒரு பணத்தை வச்சுதான் பேசிக் இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது. பணம் வந்து ப்ராடக்ட். அந்த பணத்தை வந்து எந்தெந்த வகைகளை வைப்புகளா வச்சா அது வைப்புகள், கடன் எடுத்தா பணத்தை எடுத்தா அது கடன். சோ நாங்க இதுல வார்த்தைகள் வந்து போடும்போது வைப்புகள், கடன்கள், திரைசேரி, உண்டியல்கள், முறிகள். சோ பேசிக்கலி நீங்க சொன்னது சரி, பட் இன் அ வே நாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல. சரியா? நிதியியல் சாதனங்கள் பணத்தை வச்சுதான் நாங்க பேசிக்காவே எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ண போறோம். இப்ப டிபாசிட்ஸ் நாங்க என்னன்னு பார்த்தோம். ஒரு வைப்பு தொகை என்பது வாடிக்கையாளரின் கணக்கில் கடன் பெறுவதற்காக ஒரு நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள பணம். 3 வகையான வைப்பு தொகைகள் இருக்கு. தேவை வைப்பு, சேமிப்பு வைப்பு, நிலையான நீர வைப்பு. நாங்க இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். லோன்ஸ், கடன் என்பது கடன் அளிப்பவர். வழக்கமாக ஒரு நிதி நிறுவனம் கடன் வாங்குவதற்கு திருப்பி செலுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் தவணைகளில் அல்லது ஒரே நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தேதிகளில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் ஒரு குறிப்பிட்ட தொகை. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நிதி நிறுவனங்களுக்கு கடன்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு தேவைப்படும். இது ரெண்டுமே நாங்க டீட்டெயிலா பார்த்துட்டோம். என்னென்ன வகைகள், சில்லறை கடன், பெருநிறுவன கடன், அது இது எல்லாமே பார்த்துட்டோம். சோ அது ஒரு ஓவியூ நான் இதுல போக விரும்பல. இம்பார்ட்டன்ட், திரைசேரி உண்டியல்கள், ட்ரெஷரி பில்ஸ், திரைசேரி முறிகள், ட்ரெஷரி பாண்ட்ஸ். உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? டீட்டெயிலா உங்களுக்கு இந்த பாடத்தை தெரியணும் இல்ல, என்னன்னு தெரியும். நான் எனக்கு சில விஷயங்கள் நான் நோட்ஸ்லயும் கூட போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு பேசிக்கா தெரியும் இது என்ன, என்னதுக்கு யூஸ் பண்றது என்றதுதான் நீங்க மெயினா பார்க்கணும். சரி, தெரிஞ்சாக்க சொல்லுங்க. ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ். Homework, please read it. Please read more on this. Okay? Treasury bills, treasury bonds. ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகிற சப்ஜெக்ட். இப்படி இந்த படுகடன் சந்தை அதே டைப்ல தான் இதுவும். ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பாயிண்ட். ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன? லைக் திரைசேரி உண்டியல்னா சென்ட்ரல் பேங்கால வழங்கப்படுற ஒரு திட்டம் உண்டு. சரி, ரெண்டுமே அது சென்ட்ரல் பேங்கால வழங்கப்படுறது. என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, என்னது என்ன டிஃபரன்ஸ் அது ரெண்டுக்கும்? உண்டியல் வந்து குறுகிய காலத்துல
வைத்து செய்யறது. முடி வந்து நீண்ட காலத்துக்கு வைத்து குறுகிய காலமண்ட வரைவிலக்கணப்படுத்துங்க. குறுகிய காலம்னா 1 இயருக்குள்ள. Okay, good. Okay, check. More than 1 year. Right, okay. Anything else? அப்படின்னா என்ன ட்ரெஷரி பில்லுன்னா என்ன? ஓகே, நீங்க வித்தியாசம் சொல்லிட்டீங்க. அது ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்ன? வாட் இஸ் இட்? இப்ப நாங்க மறுபடியும் இதுக்கு போறேன், மறுபடியும் இந்த டாபிக்கு போறேன். இத பாருங்க. ஒரு ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ண போறேன் மிஸ். Sorry about it. ஓகேவா? இப்ப சரியா? ஓகே, இத பாத்தீங்கன்னா இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். டெட் மார்க்கெட், படுகடன் சந்தை, நிதி கருவிகளுக்கான எடுத்துக்காட்டு. அதுல நான் ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அப்படி என்ன ட்ரெஷரி பில் அந்த ஃபெசிலிட்டின்னு சொன்னீங்க, என்ன நடக்குது? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்ன நடக்குது? கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு தேவைப்படைக்கல அவங்களுக்கு வந்து இந்த மொழிகளை எல்லாம் வித்து அத பணமா பெற்றுக்கொள்றதுதான். Okay, any good, any other examples, any other definitions? Titika சொன்னது absolutely right. அது தவிர வருதா டெஃபினிஷன்ஸ் இருக்கா? ஏதாவது வித்தியாசமா சொல்ல விரும்புறீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல? அந்த நிரம்பல கட்டுப்படுத்தவும் இத வழங்கலாம். என்னத்தை கட்டுப்படுத்தவும் இருந்தாலே பண நிரம்பல். ஓகே, ரைட். Anything else? Taneshan, Minukshan, Anthony. Any other answers? Any different answers? Treasury bills, treasury bonds. Right. So, answer சொல்லிட்டாங்க இவங்க. திரைசேரி உண்டியல்கள் என்றால் நான் இதை காட்டுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கடன் சந்தை, கவர்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படும் போது பேங்க்ஸ் மூலமா, யூசுவல் ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாரும் இஷ்யூ பண்ண இயலாது. சர்டன் பேங்க்ஸ் மூலமாக, அது எல்லா பேங்க்ஸும் செய்யறதும் இல்லை, சில விட ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அதுல பேசிக்கலி அந்த ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்ஸ் நீங்க போட்டு ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிக்கும் போது இடர்வு நேர்வு அற்ற ஒருவர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னா என்ன செய்வாருன்னு சொல்லி சொல்லுவேன். கூட ஒரு இடர்வு நேர்வு, எனக்கு ரிஸ்க் எடுக்கவே சுத்தமா விருப்பம் இல்லை. பட் ஐ வாண்ட் டு, எனக்கு கையில காசு இருக்கு, கவர்மெண்ட் காசு இல்லை, அது வேற விஷயம். எஃப்டில பார்த்தோம்னு சொன்னா எஃப்டிக்கு பேங்க்ல போடலாம், இல்லாட்டி ட்ரெஷரி பில் பாண்ட்ல போடலாம். அப்ப நான் அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னாங்க, இடர்வு நேர்வு விருப்பமற்ற ஒருவர், ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாத ஒருவர் எந்த விதத்துல வந்து ட்ரெஷரி பில்ஸ் எதுல போடுவார் டெக்னிக்கலி? மோஸ்ட்லி ட்ரெஷரி பில்ஸ் பாண்ட்ஸ். ஈவன் தோ அதுக்கு ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட்டும் இருக்கு. பை த வே, இந்த ட்ரெஷரி பில்ஸும் ட்ரெஷரி பாண்ட்ஸும் சும்மா 1 மில்லியன் 2 மில்லியன்ல கொண்டே போடவே முடியாது. டெக்னிக்கலி இஃப் மை மெமரி சர்வ்ஸ் ரைட், சரியண்டா 50 மில்லியனாவது தேவை. 50 மில்லியன் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பேட்ச் என்ன சொல்றது, பல்கா தான் இந்த ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்ஸ் போடுறது. அப்ப இரஸ்பெக்டிவ் அமௌண்ட்டை விட நாங்க ரிஸ்க் பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்ஸ் சாவரின் கேரண்டி, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டி. அப்ப பேங்கே இழுத்து மூடினா கூட கவர்மெண்ட் கண்டிப்பா ஆனர் பண்ணவே வேண்டும். அதனாலதான் இந்த ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்றது. அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் குறுகிய கால தேவைகளுக்காக நிறைவேற்றிக் கொள்வது ட்ரெஷரி பில்ஸ், நீண்ட கால தேவைகள் நிறைவேற்றத்துக்காக போடுறது ட்ரெஷரி பாண்ட்ஸ். அப்ப அத பேசிஸ் படி பார்த்தா, லெட் மீ ஜஸ்ட் கோ த்ரூ இட். திரைசேரி உண்டியல்கள் என்பது 1 ஆண்டு முதிர்வு காலம் கொண்ட அரசு பத்திரங்கள். முக்கியமான ஒரு பாயிண்ட், உள்ளூர் திரைசேரி உண்டியல்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் இலங்கை அரசு சார்பாக மத்திய வங்கியின் படுகடன் திணைக்களத்தினால் திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்படுகின்றன. இது நீங்க பாடமாக்கினாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உள்ளூர்
திரைசேரி உண்டியல்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் இலங்கை அரசு சார்பாக மத்திய வங்கியின் படுகடன் திணைக்களத்தினால் திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்படுகின்றன. அதான் பேங்க்ஸ் இன்வால்வ் ஆகுது. சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்றது பேங்க்ஸுக்கு தானே. ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் இதை பேங்க்ஸுக்களால வழங்குது. ட்ரெஷரி பில்ஸ் ஆர் இஷ்யூட் பை த பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் on behalf of government of Sri Lanka under the provision of local treasury bills ordinance. இது நான் இங்கிலீஷ்ல போடுறது காரணம் இது கொஞ்சம் ஈஸி, இங்கிலீஷ்ல பாக்குறது ஈஸியா இருக்கு. அந்த லோக்கல் ட்ரெஷரி பில் ஆர்டினன்ஸ்ன்றதை வாசிச்சு கொள்ளுங்க. முடிஞ்சா தமிழோட பக்கத்துல அதையும் ஆட் பண்ணி விடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனா கூட சரியான வார்த்தையால வந்துடும். சம்டைம்ஸ் நீங்க தமிழ் எழுதும் போது உங்களுக்கு அந்த தமிழாக்கம் மறந்தாலும் இங்கிலீஷையும் உட்காந்து ஞாபகம் வச்சிருங்க. பிளவிடாம உங்களை எடுக்கிறது வசதியா இருக்கு. ஓகேவா? கிளியரா? அடுத்தது இந்த திரைசேரி உண்டியல்கள் வந்து பார்த்தோம்னா 91, 182 மற்றும் 364 91 நாட்கள், 182 நாட்கள் மற்றும் 364 நாட்கள் முதிர்வுகள் வழங்கப்படுகின்றன. மதிப்பு தள்ளுபடி என்று சொல்றது நீங்க ரீட் பண்ணும்போது அதை விளங்கிக் கொள்வீங்க. யூஸ்வலி வந்து இந்த வட்டி பேசிக்கலி எஃப்டி எப்படி செயல்படுதோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ட்ரெஷரி பில்லோ பாண்டோ எப்பவுமே செயல்படுறது. அது அந்த எஃப்டி வந்து நாங்க சொல்லுவோம் கால் மணி 7 days, 3 months எஃப்டி, 1 month எஃப்டி, அதே பிரின்சிபல் தான். கொஞ்சம் என்ஹான்ஸ்டா 91 நாள், 182 நாள், 364 டேட் பண்ணி இருக்குது. அதே மாதிரி ஆன் த ஃபேஸ் கொள்முதல் விலைக்கும் முகமதிப்புக்கும், கொள்முதல் விலை சொன்னா சிம்பிளா சொல்ல போனா சொல்லுவேன் ஃபேஸ் வேல்யூல தான் இஷ்யூ பண்றது. சோ நான் சொன்னேன் இப்ப நான் 1 மில்லியனுக்கு ட்ரெஷரி பில் வாங்குறேன் அப்படின்னு நான் சொல்வேன். 1 மில்லியனுக்கு ட்ரெஷரி பில் வாங்குறேன்னு சொன்னா சும்மா சொல்றேன் நம்பர்ஸ்க்கு நான் 900,000க்கு தான் நான் காஸ்ட் இருந்தேன். அப்ப முக மதிப்பு ஃபேஸ் வேல்யூ 1 மில்லியன், உங்களோட கொள்முதல் விலை பர்ச்சேஸ் வேல்யூ 900,000. அந்த 100,000 இருக்கு தானே, அதுதான் உங்களுடைய வட்டி வருமானம். ஓகேவா? அதுதான் உங்களோட வட்டி வருமானம். திரைசேரி உண்டியல்கள் திரவ சொத்துக்களாக கருதப்படுகின்றன, அதாவது லிக்விட் செக்யூரிட்டி. ஏனெனில் முதலாம் நிலை, இரண்டாம் நிலை சந்தை என்று சொல்லி ரெண்டா இருக்குது. ஓகேவா? 1 minute. இதுல நான் ஒன்று சொல்லி தர வேணும். இதுல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா முதலாம் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? முதலாம் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதலாம் நிலை சந்தை என்பது பங்குகளை வந்து வாங்குற சந்தை, இரண்டாம் நிலை சந்தை வந்து பங்குகளை விற்கிறது பொதுமக்கள். திருப்பி சொல்லுங்க, விளங்கல சொல்லுங்க. முதலாம் நிலை சந்தைய பங்குகளை பெற்றுக்கொள்ள பயன்படுது. இரண்டாம் நிலை சந்தை வந்து இந்த பங்குகளை வாங்கினதை வந்து விற்கிறதுக்காக பயன்படுத்துது. வெரி குட். எஸ். சோ பேசிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க சொன்னது ஆல்மோஸ்ட் சரி. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முதலாம் நிலை சந்தைக்கும் இரண்டாம் நிலை சந்தை வந்து இந்த டெபினிஷன்ல காட்டுறேன். பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள், புதிய பங்குகள், ஃப்ரெஷ் நியூ ஷேர்ஸ் விற்கிறது தான் பிரைமரி மார்க்கெட் முதலாம் நிலை சந்தை. இரண்டாம் நிலை சந்தை செகண்டரி மார்க்கெட், இருக்கிற வாங்கின பங்குகளை இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ், எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸை விற்கிறது. அப்ப இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரெஷரி பில்ஸ் பாத்தீங்கன்னா ஹை லிக்விட் ட்ரெஷரி பில்ஸ் என்னன்னா புதுசுல தானே ஆல்ரெடி இருக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ். அப்ப செகண்டரி மார்க்கெட்ல ஈஸியா வித்துலாம். இப்ப முதல்ல ஐபிஓஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். அகெயின் வாசிங்க, முதல் தடவையா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை விற்கும் போது ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முதலாம் நிலை சந்தை. இரண்டாம் நிலை சந்தை என்ன, அதெல்லாம் வித்து போன ஷேர்ஸ் என்னட்ட ஒரு 10 ஷேர்ஸ் இருக்கு, தீக்ஷோட 10-15 ஷேர்ஸ் இருக்கு, பிருந்தாளோட 50 ஷேர்ஸ் இருக்குன்னா அதை ஆண்டன் வாங்க போற 60 ஷேர்ஸ் வேணும்னா என்னட்ட 50, அவர்கிட்ட 20 எல்லாம் எடுத்து வாங்குவேன். அது செகண்டரி மார்க்கெட்ல விற்கிறது. அப்ப இந்த பர்டிகுலர் ட்ரெஷரி பில் வந்து செகண்டரி மார்க்கெட்ல ஈஸியா விற்படும். அதனால ஹைலி லிக்விட் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஈஸியா உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படும் போது எஃப்டில எப்படி பெனல்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ப்ரீமெச்சூர் அப்ளை பண்ணும்போது எப்படி பெனல்டி வருதோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. 2-3 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்க அவள் டீட்டெயிலா தெரியணும் இல்ல. அப்ப அந்த சர்டன் ரெகுலேஷன் படி உங்களுக்கு அந்த இதுகள் கிடைக்கும். ட்ரெஷரி பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நடுத்தர மற்றும் நீண்ட கால அரசு பிணையங்கள் மற்றும் அவை 2 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரையிலான முதிர்வுகள்ல வழங்கப்படுது. சரியா?
பதிவு செய்யப்பட்ட பங்குகள் மற்றும் பத்திரங்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் இலங்கை அரசு சார்பாக மத்திய வங்கியின் பொது படுகடன் திணைக்களத்தினால் இந்த திரைசேரி முறைகள் வழங்கப்படுகிறது. சேம் திங். திரைசேரி முறைகள் வட்டி தாங்கும் பிணையங்கள் ஆண்டுக்கு வட்டி செலுத்தப்படுகின்றன. பிணையங்கள் அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன. எல்லா முதலீடும் பாதுகாப்பானவை. ஃப்ரீ ஃப்ரம் டிஃபால்ட் ரிஸ்க். அது ட்ரெஷரி பில்ஸுக்கும் அதுதான் டிஃபால்ட் ரிஸ்க்னா சாவரின் கேரண்டி எதுவுமே ஆகாது. அப்சல்யூட்லி ரிஸ்க் ஃப்ரீ சந்தைப்படுத்தும். இது வந்து பிரைமரி மார்க்கெட்ல தான் மோஸ்ட்லி ஆக்ஷன்ல விற்கப்படுறதுன்னு சொல்றோம். சரியா? 2004ல சிறைசேரி உண்டுகள் காகித மற்றும் ஸ்கிரிப்ட்லெஸ் ஃபார்ம்ல வந்து லங்கா செக்யூர் அமைப்புல மின்னணு பதிவு செய்யப்படும். முந்தைய வந்து இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து சரி உண்டியர்கள் முயல அந்த சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, சர்டிபிகேட்டோட கொடுப்பாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட் வழியில தான் கொடுத்தது. பட் 2004ல இருந்து இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் மெத்தட், அந்த பேப்பர்லெஸ் மெத்தட்ல ஆன்லைன் இபேஸ்ன்னு சொல்லுங்க, அதுல லங்கா செக்யூர் முறையில ஒரு என்ன சொல்றது ஒரு ரெஜிஸ்டர்ல பதிவு செய்யப்படுது. அப்ப நீங்க எப்படி போனா கடைசியா போகும்போது உங்களுக்கு டேட்டா எல்லாம் ஒரு பக்கத்துல செக்யூரா இருக்கும். பிசிக்கலா பேப்பர் இருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல அந்த பேப்பர் எல்லாம் அங்க ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரீபோ ரிவர்ஸ் ரீபோ. ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பாண்ட்ஸ் கிளியரா? எனி டவுட் சோஃபா? இதுக்கு மேல நீங்க ரீட் பண்ண வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பேசிக்கா சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சொன்னா, பட் நீங்க ரீட் பண்ணி கொண்டு இருந்தா வேற ஏதாவது சிச்சுவேஷனை கொடுத்து ஆன்சர் பண்ண கேட்டா நீங்க ரீட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும், அதை ரிலேட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றது. ஓகேவா? இனி பார்க்க போறது ரிப்போ ரிவர்ஸ் ரிப்போ. ரிப்போ ரிவர்ஸ் ரிப்போ. யாருக்கு தெரியுமா? ரிப்போ ரிவர்ஸ் ரிப்போ. ரிப்போ ரிவர்ஸ் ரிப்போ. தெரிஞ்சா இதான் சொல்லுங்க. ரிப்போ ரிவர்ஸ் ரிப்போ. தினுஷன் கனெக்ஷன் சாரி கனெக்ஷன் சைலண்ட் ஆகுறீங்க. Minukshan, Anthony, repo, reverse repo. Any idea? Okay, anyone else? Titiksha? Itushika? And? Okay, right, and? ஞாபகம் இல்லையா? ஓகே, ஃபைன். அகெயின் ரொம்ப டீட்டெயிலா தேவையில்லை, என்னன்னு தெரிஞ்சு கொண்டா போதும். ரீபோ அக்ரிமெண்ட், ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ரீபர்ச்சேஸ் மீள் கொள்வன ஒப்பந்தங்கள். அதாவது நான் முதல்ல இதை வாசிச்சுடன் தென் வில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மீள்கொள்வன ஒப்பந்தங்கள் ரிப்போ என்பது ஒரு குறிப்பிட்ட விலையில் ஒரு குறிப்பிட்ட பிணையங்களை, பொதுவாக அரசாங்க பிணையங்கள் விற்பனை செய்வது, ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியில் அதே விலையில் திருப்பி அதை வாங்குறது. ஓகேவா? அதாவது ஒத்த பிணையங்கள் என்னன்னு சொல்றது ஈஸியா சொல்லும் போது பார்த்தோம்னா, இதுல நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 minute. இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றது கூட ஈஸியா இருக்கும். ஓகே, ரைட். இது நான் போடுறது விளங்குதா? அதுல இன்னொரு டிப் ஒன்று உங்களுக்கு, இன்வெஸ்டோபீடியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்வெஸ்டோபீடியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? investopedia.com. இதுல வந்து மோஸ்ட்லி இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டெர்மினாலஜிஸ், சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்க கஷ்டமா இருக்கிறதுகள் இந்த இதுல போட்டீங்கன்னா ஈஸி, சரி, ஒரு கிட்டத்தட்ட விளங்குக்கொள்ள அளவுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்ப நான் இது ரீபோ அக்ரிமெண்ட் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஞ்சம் சிக்கலான டேர்ம் உண்டு.
repoன்றது ஒரு form of short term borrowing for dealers in government securities. In case of a repo, dealer sells government securities to investors, usually on overnight basis, buy them back the following day at a slightly higher price. The small difference in price is the implicit of interest rate. இந்த ரிவர்ஸ் ரீப்போ இந்த ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பாண்ட்ஸோட சேர்ந்ததுதான். இப்ப நாங்க வந்து இந்த சொல்லுவோம் என்ன சொல்றது, இந்த ட்ரெஷரி பில்ல நான் அந்த ட்ரெஷரி பில்ல நான் டிபாசிட் பண்ணிடுறேன், பேங்க்கு டிபாசிட் பண்ணி போட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நான் திருப்பி கொடுக்க வேண்டிய சாமான் தானே. அப்ப இந்த ரீப்போல என்ன பண்ணுவோம்னு சொன்னா, டீலர்ஸ்னா ட்ரெஷரியில இருக்கிற டீலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பேஸ் பண்ணி எங்கள்கிட்ட அந்த பேங்க்ல உள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இன்னொரு பேங்க்குக்கோ சரியா, இன்னொரு இன்வெஸ்டருக்கோ வித்து அத ஓகே எனக்கு இந்த அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், அது வந்து டிஃபால்ட் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியும் தானே, ஏன்னா அது ஹைலி செக்யூர்ட் டிரான்சாக்ஷன். அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஒரு பேங்க் கிட்ட என்னோட கையில கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்கேன் நான், இப்ப ட்ரெஷரி பில்ஸோ ட்ரெஷரி பாண்ட்ஸோ ஒரு என்ன வகையான கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என் கையில இருக்குது, அது எனக்கு அவசரமா பேப்பர் மட்டும்தான் என் கையில இருக்குது, இப்ப காசு இல்ல கையில, ஓகேவா. அப்ப நான் என்ன செய்வேன், எனக்கு அவசரமா காசு வேணும். இப்ப காசு வேணும்னா எப்படி அந்த கடன் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி பேப்பரை பேஸா வச்சு நானும் இன்வெஸ்டர்கிட்ட போய் ஒரு கம்பெனிட்ட போய் சொல்ல, லுக்கியா எனக்கு அவசரமா காசு தேவை, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி 2 பேர்ல உள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நீ இதை வச்சுக்கொண்டு எனக்கு காசு தாங்க, நான் நான் திருப்பி கொடுக்கும் போது ஒரு ஸ்லைட்லி ஹையர் பிரைஸ் திருப்பி கொடுப்பேன். அப்ப அந்த வித்தியாசம் தான் அந்த ப்ராஃபிட். கிளியரா? எனி டவுட்ஸ்? இதுல ரிவர்ஸ் தான் ரிவர்ஸ் ரிப்போ. இப்ப நீங்க இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை யூஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸுக்கு பேங்க்ஸ் வந்து கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அதான் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? பேசிக் அது உங்களுக்கு என்னன்னு டெஃபினிஷன் தெரிஞ்சிருந்தா போதுமானது. இதை ரீட் பண்ணுங்க. நான் அடுத்த வீக் நீங்க ரீட் பண்ணி வந்த நாலேஜோட வில் டிஸ்கஸ் இட் ஃபர்தர். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். கொடுத்த டெஃபினிஷன் இது போதும். ரீட் ஆன் மோர். ரீட் பண்ணிட்டு நாங்க அடுத்த கிளாஸ் டீடைலா இதை பார்ப்போம். நாங்க சண்டே மீட் பண்ணும்போது டீடைலா இதை பார்ப்போம். எக்ஸாக்ட்லி என்ன அதுல 2-3 ஐட்டம்ஸ் நான் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட்னால அதை நான் அடுத்த கிளாஸுக்கு எடுக்கிறேன். நீங்க ரீட் பண்றது கூட ஹோம்ஒர்க். ரீட் பண்ணிட்டு எனக்கு shivalata@gmail.com இதுக்கு இமெயில் பண்ணுங்க, தமிழ்ல பை தி வே முடிஞ்சால். தென் நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் சண்டே. ஓகேவா? கிளியர்? இப்ப நாங்க இங்க கொடுத்திருக்கிற தமிழ் வந்து சில வேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம், அதான் இங்கிலீஷ்ல அதை போட்டுனா சொல்லி அதை ரீட் பண்ணுங்க. அதுல அடுத்தது கமர்ஷியல் பேப்பர், சிபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்தது கமர்ஷியல் பேப்பர்ஸ். கமர்ஷியல் பேப்பர் வினுக்ஷன், கமர்ஷியல் பேப்பர்ஸ். கமர்ஷியல் பேப்பர்ஸ் சொல்றதும் இது எல்லாமே நிதி திரட்டுறதுக்காக யூஸ் பண்றதுதான். பேர்லயே இருக்கு. இது வந்து வங்கிகள், வர்த்தக பத்திரங்கள், வங்கிகள் மற்றும் பிற நிதி இடைத்தரகர்களால் தங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக நிதி திரட்ட தனியார் துறை நிறுவனங்களில் வழங்கிய குறுங்கால பிணைக்கப்படாத கடன் பத்திரங்கள். அதாவது 1 minute please, 1 minute, give me 1 moment. Sorry about it. So இப்ப நீங்க எப்படி நான் இந்த ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ரீபோ அக்ரிமெண்ட் எப்படி நாங்க ஒரு பேங்க் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் விற்குதோ அதே மாதிரி கமர்ஷியல் பேப்பர்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, பேங்க் ஏ வந்து சொல்லுங்க எனக்கு வந்து அவசரமா காசு தேவைப்படுது, நான் இப்ப ரிவர்ஸ் ரீபோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சு ஒன்றும் விற்கல, எந்த பேர்ல, அதாவது பேங்கோட கிரெடிபிலிட்டி, கமர்ஷியல் பேப்பர் வர்த்தக பத்திரம் ஏபிசி பேங்க் பிரைவேட் லிமிடெட் பேர்ல ஒரு சொல்லுவோம் ஒரு கடன் பத்திரம்,
நான் அது 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 ஒரு அட் யுவர் ஓன் ரிஸ்க் மாதிரி இந்த பேங்கோட கிரெடிபிலிட்டியை பேஸ் பண்ணி தங்கள் சொந்த பாதுகாப்புக்காக நிதி திரட்டுறதுக்காக அந்த ஒரு 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 பேப்பர் மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. அதை இஷ்யூ பண்ணி கஸ்டமர்ஸ்ல இருந்து காசு எடுப்பாங்க. சிம்பிளி கிட்டத்தட்ட எஃப்டி மாதிரியும் இல்ல. எஃப்டி வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட் கஸ்டமரா கொண்டு வந்து போடுறது தானே. இது பேங்க்ஸாவே சொல்றது. பேங்க்ஸோ ஈவன் சம்டைம்ஸ் அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த இந்த அமௌண்ட் இப்ப தேவை, நீங்க இது தாங்க, அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ ஒரு 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 குறி அமௌண்ட்டை வச்சுதான் மிச்சத்தை நாங்க திருப்பி கொடுக்கும் போது கொடுப்போம். அதான் கஸ்டமருக்குரிய வட்டி. கிளியரா? கமர்ஷியல் பேப்பர்ஸ், ட்ரெஷரி பில், ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கும் கமர்ஷியல் பேப்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி செய்யறது. கமர்ஷியல் பேப்பர்ஸ் பிரைவேட்டா இந்த கம்பெனிஸோ பேங்க்ஸ் அவங்களோட பேர்ல அவங்களோட கிரெடிபிலிட்டியை வச்சு விற்கிறது. அப்ப நீங்க இது ரெண்டுல கொஸ்டின் ஒன்று வந்தா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்டா கமர்ஷியல் பேப்பர்ஸா இடர்வு நேர்வு அதிகமானது சொன்னா என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? இதுக்கு நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா கான்செப்ட் விளங்கிச்சுன்னு அர்த்தம். கமர்ஷியல் பேப்பர்ஸா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்டா ரிஸ்க் கூடுனது? பிருந்தாலினி விளங்கல? கமர்ஷியல் பேப்பர்ஸ் கரெக்ட். ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவலி கவர்மெண்டோட சம்பந்தப்படாத சாமான் உண்டு. ஸோ அதனால அதுல இருந்து ரிஸ்க் கூட. நெக்ஸ்ட், பெருநிறுவன முறிகள் மற்றும் தொகுதி கடன்கள், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். பெருநிறுவன முறிகள் தனியார் துறையின் நடுத்தர நீண்ட கால பத்திரங்கள், வட்டி செலுத்தவும் முதிர்ச்சியில் அசலை மீட்டெடுக்கவும் உதவும். தொகுதி கடன்கள் டிபென்ச்சர்ஸ், மற்றது நடுத்தர நீண்ட கால தனியார் துறை நிறுவனங்கள், வங்கிகள் மற்ற வழங்கப்படும் வட்டி தாங்கும் பத்திரங்கள் பொதுவாக வழங்குபவரின் பொதுக்கடனால் மட்டுமே ஆதரிக்கப்படுகின்றன. கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் என்றா இப்ப இதே இந்த இந்த கமர்ஷியல் பேப்பர் பார்த்தோம் இல்ல, இதே மாதிரி ஒரு டைப் தான் இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் வருது. பட் இது வந்து யூஸ்வலி வந்து தனியார் துறை கம்பெனிஸ் பேங்க் ஒரு கம்பெனியா இருக்கும் போது டிபென்ச்சர்ஸ் வழங்குறது உண்டு. பட் சிமிலர் ப்ராடக்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட சொத்தின் ஆதரவுடன் இல்லாத பெருநிறுவ தொழில் டிபென்ச்சர்ஸ் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு செக்யூரிட்டி எதுவும் இருக்காது இதுக்கு. சரியா? அது மாதிரி டிபென்ச்சர்ஸ் வந்து யூஸ்வலி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸா தான் வழங்கப்படுது. இந்த என்ன சொல்றது, மல்டிநேஷனல் கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ், அவங்களால கூட வந்து பங்குதாரருக்கு ஏதாவது கேஸ் ஆனால் சொல்லுவோம், ஒரு ஷேர் இருக்கிறவங்களுக்கு டிபென்ச்சர் கொடுக்கும் போது ஒரு இன்வெஸ்டருக்கு டிபென்ச்சர் கொடுத்தோம்னு வைங்களேன், அந்த இன்வெஸ்டர் வந்து கொடுத்தா இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஆனா கலைஞ்சு போனா ஃபர்ஸ்டா வந்து பே பண்றது வந்து இந்த டிபென்ச்சர் ஆக்களுக்கு தான். அதாவது அந்த கம்பெனியை எடுத்து நடத்துறதுக்காக காசு கொடுத்துருக்கிறோம். எப்படி நாங்க கமர்ஷியல் பேப்பர்ஸ் பேங்க்ல வந்து கொடுத்ததோ அதே மாதிரி இந்த டிபென்ச்சர்ஸ் சொல்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். இப்போ நாங்க இது பேங்கா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம். இன்கேஸ் அந்த நிறுவனம் கலைந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அந்த டிபென்ச்சர் ஹோல்டருக்கு தான் முதல்ல செட்டில் பண்ணி போட்டு தான் மத்த ஆட்களை செட்டில் பண்ணணும். ஈவன் டிபாசிட்டர் செட்டில் பண்ண முன்னாலேயும் டிபென்ச்சர்ஸும் செட்டில் பண்ணணும். ஸோ டிபென்ச்சர்ஸ் தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நாங்க ரிஸ்க் படி பார்த்தா டிபென்ச்சர்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது ரிஸ்க்ல அது குறைவானது. செட்டில்மெண்ட் போகும்போது எப்பவுமே டிபென்ச்சர் ஹோல்டர்ஸுக்கு தான் முக்கியமா வந்து செட்டில்மெண்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. சரியா? அப்ப இன்னைக்கு நிறைய பார்த்துட்டோம் ப்ராடக்ட்ஸ். சில வேளை கன்ஃபியூசிங்கா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களுக்கு, ஆல்ரெடி வாசிச்சவங்களுக்கு அது அவ்வளவு கம்ப்யூட்டர் தெரியாது. ஸோ கார்ப்பரேட் டிபென்ச்சர்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் பார்க்கணும், நீங்க ரீப்போ அக்ரிமெண்ட் பார்க்கணும், கமர்ஷியல் பேப்பர்ஸ் பார்க்கணும். இவ்வளவும் மறுபடியும் ஒருக்கா வாசிச்சு பாருங்க. ரிப்போ, கமர்ஷியல் பேப்பர்ஸ், டிபென்ச்சர்ஸ், இன்றைக்கு நான் முதல்ல செய்த ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் ஒருக்கா வாசிச்சு பாருங்க. இன்னும் ஒன்று இருக்குது, 2-3 இருக்குது ஆக்சுவலி. சொத்து ஆதரவு பிணையங்கள், அசெட் பேக் செக்யூரிட்டிஸ். அசெட் பேக் செக்யூரிட்டிஸ் சொன்னா உங்களுக்கு இது பேர்லயே இருக்குது. அசெட் பேக் செக்யூரிட்டிஸ் சொன்னா ஏதாவது ஒரு சொத்துக்களை வைத்து அதை பேஸ் பண்ணி கடன் கொடுக்கிறது.
மேபி ஒரு இது கம்பெனிஸ் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட யூனிட் ட்ரஸ்ட பேஸ் பண்ணி கடன் கொடுக்கலாம், ஏதாவது சொத்துக்களை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் பர்பஸ் வச்சு கடன் கொடுக்கலாம், அப்ப ஏதாவது கேரண்டி இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி கடன் கொடுக்கலாம். அப்படி ஏதாவது காம்ப்ளிகேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் போகும்போது அசெட் பேக் செக்யூரிட்டிஸ்ன்றது யூஸ் ஆகுது. மற்றது ஃபைனான்ஸ் லீசஸ், இது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட். ஃபைனான்ஸ் லீசஸ் சொல்றது உங்களோட என்ன சொல்றது ஹவுசிங் வெஹிக்கிள் லீஸ் வரலாம், டிராக்டர் லீசஸ் எடுத்திருப்பீங்க. அப்ப இந்த லீஸ் சம்பந்தப்பட்ட கோல்டு சம் லீஸுக்கு எடுத்திருந்தீங்கன்னா அப்ப ஏதாவது சட்டபூர்வமான உரிமை வந்து லோனுக்கும் லீஸுக்கும் ஒரு முக்கியமான பிரதான ரீசன் ஒன்று இருக்கு. யாருக்கா சொல்ல முடியுமா என்னன்னு சொல்லி? ஒரு லோன் வர்சஸ் லீஸ், லோன் வர்சஸ் லீஸ் என்ன டிஃபரன்ஸ்? நீங்க வேற எதுலயும் படிச்சிருப்பீங்க இது. ஆக்சுவலி ஒரு லோனுக்கும் லீஸுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன? லோன் எடுக்கிறோம்னு சொன்னா எங்கட பேர்லயே ஒன்றை வாங்குறேன்னு சொன்னா எங்கட பேர்லயே வாங்கி கொள்ளலாம். ஆனா லீஸ் வந்து கட்டி முடிச்ச அப்படிதான் எங்களுக்கு உரிமை வேணும். வெரி குட். அப்படிப்படி பார்த்தா ரேட்ஸ்ல வித்தியாசம் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல வித்தியாசம் இருக்கா? அது அந்த எப்படி அந்த ஓனர்ஷிப், நீங்க உரிமை ஓனர்ஷிப்னு சொல்லுவோம், அந்த ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணபடியா யூஸ்வலி ஜென்ரலி லோனை விட லீஸ் ஒரு அட்லீஸ்ட் 0.5% குறைய இருக்கும். நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே மாறி இருக்குது. ஆனா ஐடியல் சிச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா லோனை விட லீஸ் ஒரு 0.5% குறைவா இருக்கு ஜென்ரலி. என்ன அந்த ஓனர்ஷிப் பண்றது ஒரு பாயிண்ட் ஒன்று வரும். ஜென்ரலி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஓனர்ஷிப் பேஸ் ஒன்று வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா அது லோன் ஒரு கொஞ்சம் கூடவே இருக்கும், லீஸ் ஒரு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஓகேவா? சோ எல்லா லீஸும் அப்படிதான். நீங்க சொன்னது சரி. கடன் அசல் மற்றும் வட்டி செலுத்துகள் முழுமையாக தீர்க்கப்படும் போது உபகரணங்களின் சட்டபூர்வமான உரிமை குத்தகைக்காரருக்கு செல்கின்றது. ஓகேவா? அண்ட் தென் we can see shares. உங்களுக்கு தெரியும் ஷேர்ஸ் என்ற இன்னொரு பங்குகள், நிறுவனத்தின் வருவாய் மற்றும் சொத்துக்களின் உரிமை கோரல். அவ்வளவு ஷேர்ஸ் பங்குதாரர்களுக்கு நிறுவனத்தின் லாபத்தின் சதவீதமான ஒரு ஈவுத்தொகை, ஒரு ப்ராஃபிட் ஒன்று வழங்கப்படுது. தென் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ். நீங்க இதை ரொம்ப பார்க்க தேவையில்லை, பட் தெரியுமா யாருக்கா டெரிவேட்டிவ்ஸ் என்றால் என்ன? ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படி என்றால் என்ன? ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படி என்றால் என்ன? யாருக்காவது தெரியுமா? பேர்லயே இருக்கு ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா நிதியியல் பருதிகள். அகெயின் நீங்க வாசிக்க வேண்டியது, ஆனா ரொம்ப யோசிக்க வேணாம். பை தி வே நான் நிறைய போட்டதுக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறது காரணம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருந்தா போதுமே ஒழிய ரொம்ப டீட்டெயிலா போகணும்னு அவசியம் இல்லை. பாசிட்டிவ் வச்சிருங்க. ஒரு நிதியியல் பருதி என்றா டெரிவேட்டிவ் வந்து இங்கிலீஷுக்கு ஒரு வார்த்தை என்னன்னா பருதி ஒன்றை பேஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு என்னன்னு சொல்றது உங்களுக்கு கம்பேரட்டிவா ஒரு சாமான பேஸ் பண்ணி ஒரு பிரைஸ் போடுறது அப்படின்னு வச்சிருக்கலாம். டெபினிஷன் எப்படி போகுதுன்னு சொன்னா ஒரு நிதியியல் பருதி என்பது ஒரு குறிப்பிட்ட நிதியியல் சாதனம் அல்லது பண்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இன்னொரு நிதியியல் சாதனம். சரியா? அப்ப இந்த நிதியியல் சாதனம் வந்து ரிஸ்க் பேஸ், வட்டி வீதம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணிகள், பங்கு மற்றும் பொருட்களின் இடர்வு நேர்வு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வர்த்தகம் நடக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இங்க வந்து யார் ட்ரேட் இருக்கிறது? ட்ரேட்ல யாராவது இருக்கிறீங்களா? ட்ரேட் டிவிஷன்ல இருக்கிறார்கள், ட்ரேட் ஹேண்டில் பண்ணாக்கள், எல்சிஸ் ஹேண்டில் பண்ணாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஓகே, நான் சிம்பிளா சொல்றேன். நான் ஒரு இம்போர்ட்டர். சரியா? நான் ஒரு சொல்லுவேன் ஒரு போன் இம்போர்ட் பண்றேன். சரியா? நான் போன் இம்போர்ட் பண்றேன். நான் இப்ப சொல்றேன் இந்த ஒரு எல்சி ஒன்று ஓபன் பண்ண, லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒன்று ஓபன் பண்றேன். நான் எனக்கு இந்த போன் வேணும், என்ன இதெல்லாம் போட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணி ஓபன் பண்ணியாச்சு. அப்ப சாமான் வந்துட்டுது. சரியா? நான் சும்மா சொல்லுவேன் ஒரு என்ன சொல்றது $100 போன் உண்டு. சரியா? அப்ப நான் இப்ப சொல்லும் போது $100 போட்டுட்டேன். இப்ப உங்களுக்கு தெரிந்த எப்படி டாலர் ரேட் எல்லாம் என்ன மாதிரி தலைகள் அணிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப சில வேளை இன்றைக்கு டாலர் ரேட் 200 இருக்குது, நாளைக்கு 210 மாறலாம். அப்ப நான் $1 வந்து $200 படி பார்த்தோம்னு சொன்னா $50 10,000 rupeesக்கு தான் நான் இந்த போனை வாங்குறதா இருப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க டிரான்சாக்ஷன். சரியா? $1 $50 போன், $1 $200 இன்றைக்கு.
அப்ப நான் இந்த டாலரை சரி நான் இம்போர்ட் பண்ணும்போது நான் இதை இறக்குமதி பண்ணும்போது நான் இந்த ஒரு போனுக்கு நான் சரியா 10,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ் 10,000 கொடுக்க போறேன். $50 எல்லாம் ஆல் இன்க்ளூசிவ் $50. நான் என்ன யோசிச்சிருப்பேன், இதை விற்பேன் நான் $55 விற்கணும், $5 லாபத்துல விற்பம் அப்படின்னு ஒரு பிளான்ல தான் இருந்தேன். 50க்கு வாங்கி 55க்கு விற்க போறோம். அப்ப நான் எந்த கணக்கு சரியண்டா, எந்த காஸ்டிங் சரியண்டா, 10,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ் 10,000க்கு வாங்கி நான் அங்க $5 இன்னொரு $1,000 கூட வச்சு வித்தா 51,000க்கு 11,000க்கு வித்தோன்னு வைங்களேன், அந்த 1,000 ருபீஸ் தான் எந்த ப்ராஃபிட். அதுதான் எந்த டிரான்சாக்ஷனா பிளானா இருந்தது. நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஆனா பார்த்தா டாலர் விலை இப்ப கூடிட்டுது. நான் இப்ப செட்டில் பண்ண மாட்டேன் தானே, சாமான் வந்தப்புறம் நான் செட்டில் பண்ண போறேன். டாலர்ல நான் டீலிங் வச்சிருக்கேன். இதுல இந்த மோமெண்ட் இம்போர்ட் விலை கூடினா சொல்லுவேன், நாளைக்கு பார்த்து டாலர் வந்து 210 மாறிடுது. $10 கூட, $10 கூடண்டா, $1க்கு $10 கூடண்டா $500 அதுலயே வந்துடுது. அப்ப இந்த 1,000 ருபீஸ் ப்ராஃபிட் அரைவாசியா இப்ப குறைய போகுது. அப்ப எனக்கு என்ன லாபம் நஷ்டம் என்ன? நான் எதிர்பார்த்தது 1,000 ருபீஸ். ஏன்னா இந்த பொருளை நான் 10,000க்கு வாங்கி 11,000க்கு விற்கிறோன்னு பிளான் பண்ணால் பார்த்தா அந்த இன்ட்ரெஸ்ட் டாலர் ரேட் வந்து 210 ஆயிடுது. $10 கூடணும்னு ஒவ்வொரு டாலருக்கும் $10 கூட. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸும் கிட்டத்தட்ட $500 எனக்கு நஷ்டம். அப்ப நான் ஆல்ரெடி இங்க பிரைஸ்க்கு ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணணும், அதே விலைக்கு கொடுத்தேன்னா $500 நஷ்டத்துல கொடுக்கணும், இல்லாட்டி நான் விற்பனை செய்யற விலையை கூட்டணும். சரிதானே? விளங்குச்சா? டிரான்சாக்ஷன் விளங்குச்சா? டவுட் எதுவும் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே, மௌனம் சம்மதம். ஸோ நோ டவுட்ஸ். அப்ப நான் என்ன செய்வேன், ஒரு ஒரு ட்ரெஷரியில ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டா இப்ப நான் எனக்கு தெரிய போகுது, ஆஹா $10 கூட போகுது இப்ப டாலர். அப்ப நான் நினைக்கிறேன் நான் $200 இப்ப வாங்கினதுக்கு என்ன, நான் அந்த சாமான் இங்க 3 மாசத்துல வரப்போகுது, ஷிப்ல வரப்போகுது, 3 மாசம் முடிய கண்டிப்பா டாலர் 210க்கு போகுது. அப்படி என்று சொன்னால் நான் என்ன செய்யலாம், இந்த ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட் என்ற சாமான நாங்க ட்ரெஷரோ டீல் பண்ண நான் இன்னொரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவேன், ஒரு சப்ளிமெண்டரி அக்ரிமெண்ட்டுக்கு வருவேன். லுக்கிய நான் $200 தான் போட்டேன் நான். ஆனா சரியென்று பார்த்தா நான் நினைக்கிறேன், நான் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா நான் $210 முடியும் போதுதான் நான் வாங்கியிருப்பேன். அப்ப நான் நீ அப்படி எனக்கு கண்டிப்பா போக போகுது, அவசரப்படவா நான் இப்ப சொல்ல, நான் $205 அந்த நாள் நான் 4 மாசம் முடிய $205 இந்த போன் எடுக்கிறேன். அப்ப $210 டாலர் ஏறி இருந்தாலும் நான் பேங்கோட ஒரு நெகோசியேஷனுக்கு வர நான் $205 அந்த பெர் டாலருக்கு எடுக்கிறேன்னு சொல்லி அதுதான் சொல்றது ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இந்த டாலர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்வர்ட் புக்கிங். நான் முதல்ல புக் பண்ணி வைக்கிறேன், லுக்கிய என்ன ஆனாலும் மார்க்கெட்ல ரேட் எப்படி போனாலும் பரவாயில்லை, ஆனா எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு தரணும். இது ரிஸ்க் ஒன்று இருக்குது. வாட் இஃப் 210க்கு போகாம டிரெக்டாவே 200ல இருந்தா அப்ப எனக்கு நஷ்டம். நான் எனக்கு வடிவா 200ல வச்சு கொண்டு இருந்தேன்னு சொன்னா நான் முழு ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அவசரப்பட போய் குறைஞ்சிடுது. அப்ப பேங்க் என்ன செய்யும், கூடினாலும் குறைஞ்சாலும் பேங்க் ஒரு ரிஸ்க் எடுக்குது தானே, அதுக்கு ஒரு ஃபீ ஒன்று வச்சிருக்கேன், அது ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட் ஃபீ. ஏன் நான் இந்த டிரான்சாக்ஷனை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொன்னா, இந்த ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட் என்று சொல்றது எதை வச்சு நான் செஞ்சேனா, யாராவது நான் குழப்பிட்டனோ தெரியாது. இந்த டிரான்சாக்ஷன் விளங்கிச்சு தானே உங்களுக்கு, ஒரு டாலரை பேஸ் பண்ணி நான் ஒரு கேம் ஒன்று விளையாடுறேன். இந்த கேம்ல பாசிட்டிவாயும் ஆகலாம், நெகட்டிவாயும் ஆகலாம். ஆனா நான் இந்த ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட் சாமான எதை பேஸ் பண்ணி நான் செய்திருக்கிறேன், ஒரு ட்ரேட் ப்ராடக்ட்ஸ், ஒரு எல்சி ட்ரேட் ப்ராடக்ட், ஒரு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேஸ் பண்ணி இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட் புக்கிங் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் நான் செய்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கு எங்களுக்கு, அதை பேஸ் பண்ணி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெறுதி எடுத்திருக்கிறேன், ஒரு டிரான்சாக்ஷன்ல இருந்து இன்னொரு டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்றேன், அதான் பெறுதி. அப்ப இதுக்கு ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ் என்பது ஒரு குறிப்பிட்ட நிதியியல் சாதனம் பண்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இன்னொரு நிதியியல் சாதனம். சரியா? அப்ப ஹெஜிங், அதான் இதுக்கு நிறைய இருக்கு, ஃபார்வர்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட், அப்படி நிறைய இருக்கு. நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு வழங்கப்படுது. கன்ஃபியூஸ் ஆயிட்டுனா கிளியரா இருக்கீங்களா?
கன்ஃபியூஸா கிளியரா சொல்லுங்க, அப்பதான் தெரியும். அகைன் ஈஸி சே, இது பேசிக் கொண்டு நீங்க ப்ராப்ளம் இன்னும் இன் ஃபியூச்சர் ட்ரெஷரி படிச்சீங்கன்னா இதை விட டீட்டெயிலா போவீங்க. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ் என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சாதனத்தை ஒரு நிதியியல் சாதனத்தை வச்சுக்கொண்டு இன்னொரு நிதியியல் சாதனத்தை கிரியேட் பண்றது. ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ் நிதியியல் பெறுதிகள் ஒன்றுல இருந்து இன்னொன்று பெறுறது. சிம்பிள். ஓகே, கிளியர், குட். டவுட் இருக்கிறார்கள் ப்ளீஸ் ஒருக்கா மறுபடியும் வாசிச்சுட்டு என்னோட கண்டாக்ட் பண்ணுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். சரியா? இது நான் சிம்பிளா சொன்னது. இது கொஞ்சம் கூட போற வேண்டாம், எப்படி இந்த டெரிவேட்டிவ்ஸ் வரும், அதுக்கு எப்படி பிரைஸ் பண்றது, அப்படி இப்படின்னு நீங்க ட்ரெஷரியில படிச்சீங்கன்னா தனியா ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றால் என்ன? எப்படி நாங்க இப்ப இதுல நிறைய பார்த்தோம் தானே, ட்ரெஷரி பில் பார்த்தோம், பாண்ட் பார்த்தோம், ரீப்போ பார்த்தோம், இந்த டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த காசு என்னன்னு மூவ் ஆகுது. நான் உங்களுக்கு கையில காசு கொடுக்குறேன், ஏடிஎம்ல நான் சின்ன அமௌண்ட் ஏடிஎம்ல போய் செட்டில் பண்ணலாம், எடுக்கலாம். ஆனா பெரிய அமௌண்ட் ட்ரெஷரி பில் சொல்லுவா 50 மில்லியன். ட்ரெஷரி பில்லுக்கு மினிமம் சொல்லுவோம் 50 மில்லியன் டிரான்சாக்ஷன். நீங்க என்னது கொண்டு வந்து செக்ல போய் கொடுக்க போறீங்களா 50 மில்லியன்? உங்களுக்கு தெரியுமா, ஒரு செக்ல ரஃப்லி எழுதக்கூடிய ஜென்ரலா எழுதக்கூடிய மேக்சிமம் வேல்யூ என்ன? ஒரு செக்ல கிளியர்ல ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா இன் ஜெனரல் பேசிஸ் மேக்சிமமா ஒரு செக் எழுதக்கூடிய மேக்சிமம் வேல்யூ என்ன? யார் அந்த கிளியரிங் ஆள் இதுக்குள்ள இருக்கிறது? மறந்துட்டேன். எக்ஸாக்ட்லி ஆண்டனி, 100 மில்லியன். டெக்னிக்கலி இட்ஸ் 99 மில்லியன். சரியா? 99 மில்லியன் 999. நாட் 100. அந்த 3 டிஜிட்ஸ் வராது. 2 இஷ்யூ இருக்குது. வெளியில் நீங்க சொன்னீங்கன்னா கிளியரிங் அண்ட் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, கிளியரிங் சிஸ்டம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் போகும். ஜஸ்ட் அ ஜெனரல் நாலேஜ், பை எனி சான்ஸ் ஒரு இன்கம் டேக்ஸ், இன்லண்ட் ரெவென்யூ பேமெண்ட், கவர்மெண்ட் பேமெண்ட் தவிர்ந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கும், கவர்மெண்ட் பேமெண்ட் நீங்க என்ன அமௌண்ட்டும் எழுதலாம். கவர்மெண்ட் பேமெண்ட் தவிர்ந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் மேக்சிமம் 99 மில்லியன் 999 தான் மேக்சிமம் ஒரு செக்ல எழுத வேண்டியது. இப்ப நீங்க 200 மில்லியன் செக்னா என்ன செய்வீங்க? மேபி 3 பிரிக்கலாம், 4 பிரிக்கலாம், ஏதோ பிரிச்சு ஒரு செக் வந்து மேக்சிமம் 99 போக கூடாது. அதுதான் ரிக்வயர்மெண்ட். கிளியரா? இது ஒரு ஜெனரல் நாலேஜ். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது. மேபி சர்டன் ரீசன், கண்ட்ரோல் பர்பஸஸா இருக்கலாம். இது ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட். அப்ப இது இப்படி ஒரு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம்னா செக் எல்லாம் ஒரு நாள் போட்டு கிளியரிங் போய் வர ரேட் ஆகும். இந்த ஆர்டிஜிஎஸ், ஸ்லிப்ஸ், செஃப்ட், இந்த மாதிரி டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்படி நடந்து முடியணும். அதுக்கெல்லாம் என்ன செய்யறது? அப்ப இந்த சாரி இந்த ட்ரெஷரி பில் பாண்ட்ஸ்ல இப்படி நடக்கணும். அதுக்கு தான் இந்த ஆர்டிஜிஎஸ், ஸ்லிப்ஸ், சிப்ஸ் அது எல்லாமே வருது. ஓகேவா? இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இதையும் ரீட் பண்ணுங்க. நாங்க சண்டே பார்ப்போம். இதை ஸ்லிப்ஸ், செஃப்ட், ஆர்டிஜிஎஸ், சிப்ஸ். ஓகே, ஹோம்ஒர்க். இது வந்து இதுல நான் பேங்கிங் ஆக்களும் இருக்கிறீங்க, அதனாலதான் இது நான் சொல்றேன். ரீட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க இவ்வளவு நாள் பார்த்த, இவ்வளவு நேரம் பார்த்த மோஸ்ட் ஃபைனான்சியல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அத்தனையும் நாங்க திருப்பி பார்க்க போறோம். நீங்க பார்க்க வேணும். பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் இந்த ஸ்லிப், செஃப்ட், ஆர்டிஜிஎஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க முதல்ல ரீட் பண்ணிட்டு வரணும். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல வரும் டவுட் இருக்கா? எனி அதர் டவுட் சோஃபா? டோன்ட் வரி, நான் ஃபைனான்சியல் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனதுக்கு இது வந்து நான் சொல்லி தந்த அளவுகளுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தா போதும். பட் ரீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எனி டவுட் சோஃபா? குட். ஆண்டனி, நோ டவுட்ஸ். எனிவன் எல்ஸ்? ரிதுஷிகா and okay, so just have a look at it. மறுபடியும் ஒரு ரீடிங்கோட கொடுங்க நோட்ஸை. சண்டே சேம் 4 o'clock சந்திப்போம். இன்னைக்கு இது போதும், பிகாஸ் கொஞ்சம் டூ மச்சா போயிட்டு இன்னைக்கு நிறைய நோட்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு இதோட பிரேக் பண்ணிட்டு சண்டே நாங்க 4 o'clock வில் டேக் அ ஸ்டாக் அவுட். இந்த ஸ்லிப் செஃப்ட பார்த்துட்டு 2-3 பேப்பர்ஸும் பார்த்துட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? All right, so have a good evening. See you on Sunday.